ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோபல்ப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், கனடா வெர்சஸ் யூகே கம்பேரிசன் தான். கனடாவுக்கு படிக்க போகணும்னு நினச்சாலும் சரி, அல்லது யூகேக்கு படிக்க போகணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரிக்கு படிக்க போகலாம், எனக்கு ஏஜ் 35க்கு மேலே ஆயிடுச்சு, இதுக்கு மேலே என்னால் படிக்க போக முடியுமா, அல்லது என்கிட்ட ஒரு 100 அரியர்ஸ் இருக்குது, இந்த அரியரை வச்சு என்னால் ஹையர் ஸ்டடீஸ் அப்ராட் போக முடியுமா, என்கிட்ட போதுமான ஃபண்ட்ஸ் இல்லை, நான் ஏதாவது பேங்க் லோன் தான் எடுத்துகிட்டு போகணும், எனக்கு எந்த பேங்க் லோன் தருவாங்க, எந்த கண்ட்ரியில் வந்துட்டு எனக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஸ்டே பேக் செட்டில்மெண்ட்டுக்கு எந்த கண்ட்ரி ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்துட்டு இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. இது போக கனடாவுக்கு யூகே யூஎஸ்ஏ கண்ட்ரிஸ்க்கு வந்துட்டு ஸ்டூடெண்ட் விசா ப்ராசஸை ரொம்ப கம்மியான ஃபீஸில் 100% சக்ஸஸ் ரேஷியோவில் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது இது ரிலேட்டடாக என்கிட்ட பேசணும், நான் வந்து பண்ணி கொடுக்கக்கூடிய சர்வீஸை நீங்கள் அவைல் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, என்னுடைய சர்வீஸில் முக்கியமான விஷயங்களான காலேஜில் அட்மிஷன் வாங்கி கொடுக்கறதுலேருந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், பேங்க் லோன் சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் விசா ஸ்டாம்பிங் சப்போர்ட், இந்த மாதிரி கம்ப்ளீட் பேக்கேஜை நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இந்த சர்வீஸை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என் பேர் ஆஷிக். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ கனடா வெர்சஸ் யூகே கம்பேரிசனில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கண்ட்ரி வந்து கனடா. கனடா வந்து இந்தியன்ஸினுடைய ஃபேவரட் ஸ்டடி டெஸ்டினேஷன் கூட சொல்லலாம். கனடாவுக்கு போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸினுடைய எண்ணிக்கை வருஷம் ஜாஸ்தியாகிட்டே தான் இருக்குது. அதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஆகட்டும், அல்லது காஸ்ட் ஆஃப் லிவிங் ஆகட்டும், அவங்க கொடுக்கக்கூடிய பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கலாம், அல்லது வந்துட்டு நீங்கள் செட்டில்மெண்ட் பிளான் எடுக்கிறீங்க, அங்கே கனடாவில் வந்து பிஆர் எடுத்து செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஐடியா நீங்கள் போனாலுமே கனடாவில் வந்துட்டு அதுக்கான ப்ராப்பர் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க, ப்ராப்பர் ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. இந்த காரணத்தினால தான் இந்தியாவிலேருந்து போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸினுடைய எண்ணிக்கை வருஷம் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே தான் போயிட்டுருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கனடாவில் வந்துட்டு 3 மேஜர் இன்டேக் இருக்குது. ஒன்று வந்து செப்டம்பர், அதுக்கப்புறம் ஜான்வரி, அதுக்கப்புறம் மே இன்டேக். செப்டம்பர் அண்ட் ஜான்வரி இன்டேக்கில் நிறைய ப்ரோக்ராம் ஆப்ஷன்ஸ் இருக்கும். மே இன்டேக்கில் ஸ்பெஷலிஸ்டான ப்ரோக்ராம்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதனால இந்த 3 இன்டேக்லையுமே போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸினுடைய எண்ணிக்கை எப்போவுமே வந்து ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ ப்ரோக்ராம் டைப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், கனடாவில் வந்துட்டு நீங்கள் டிப்ளமோ பண்ணியிருக்கலாம், 10th 12th முடிச்சிருக்கலாம், அல்லது பேச்சுலர்ஸோ அல்லது ஒரு மாஸ்டர் டிகிரி இந்தியாவில் பண்ணிட்டு கனடாவில் போய் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ரோக்ராம் ஆப்ஷன்ஸ் கனடாவில் அவைலபிளாக இருக்குது. அங்கே டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் 2 வருஷமும், அட்வான்ஸ்டு டிப்ளமோ 3 வருஷமும், பேச்சுலர்ஸ் 4 வருஷம், போஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் ஒரு டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும், மாஸ்டர்ஸ் 2 வருஷம். இந்த மாதிரி பல வெரைட்டியில் அவங்க ப்ரோக்ராம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. கனடாவில் பார்த்தீங்கன்னா காலேஜஸ் வந்து பெரும்பாலும் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸும் டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸும் காலேஜஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மாஸ்டர் டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டிஸில் வாங்குற மாதிரி இருக்கும். கனடாவில் காலேஜஸ் வந்து மாஸ்டர் டிகிரி ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது, யூனிவர்சிட்டிஸ் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. கனடாவில் வந்து 1 வருஷம் படிச்சீங்க அப்படின்னா 1 வருஷம் ஸ்டே பேக்கும், 2 வருஷம் படிச்சீங்கன்னா 3 வருஷம் ஸ்டே பேக் அப்படின்னு சொல்லி டோட்டலாக 5 வருஷம் வீசா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஸ்டே பேக் பீரியடில் வந்துட்டு நீங்கள் ஒரு 3 வருஷம் டோட்டலாக கனடாவில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை பிஆரை கன்வெர்ட் பண்ணுறது, அதாவது பெர்மனன்ட் ரெசிடென்ஷிப் எடுக்கிறதுன்றது ரொம்ப ஈஸியாக போயிடும். கனடாவில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலே உங்களுடைய எலிஜிபிலிட்டி ஸ்கோர்ஸில் வந்துட்டு கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் வரைக்குமே ஜாஸ்தியாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் கனடாவில் போயிட்டு ஸ்டே பேக் எடுத்து தங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. இப்போ கனடாவில் வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜராக பார்க்கறது வந்து 2 விஷயம். ஒன்று வந்துட்டு ஏஜ், இன்னொன்று வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸ். கனடாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அனுப்பிவிட்ட கிளைண்ட்ஸ்லேயே வந்துட்டு கிட்டத்தட்ட 40 வயசு இருந்த கிளைண்ட் கூட இருக்கிறாங்க. ஸோ கனடாவில் வந்துட்டு படிக்கிறதுக்கு வயசுக்கு இவ்வளோ வருஷம் தான் பேரியர் அப்படின்ற மாதிரி அவங்க எதுவுமே பெருசாக போடலை. ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கனடாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒவ்வொரு மாதிரி அவங்களுடைய ரிக்குவயர்மெண்ட்டை வச்சுருக்காங்க. சில காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 2 அரியர், 3 அரியர், 10 அரியர் இது வரைக்கும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. சில பேர் 30-40 அரியர் கூட அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த காலேஜ், டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரோக்ராம், மெயினாக டிபெண்ட்ஸ் ஆன் த இன்டேக். இதை பொறுத்து உங்களுடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸும் அங்கே மேஜர் ரோல் பிளே பண்ணுது. ஓகே, எஜுகேஷன் கேப். இப்போ கனடாவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எஜுகேஷன் கேப்பை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான காலேஜஸ் வந்துட்டு அப் டு 5 இயர்ஸ் வரைக்கும் எஜுகேஷன் கேப்பை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து 10 வருஷம் 15 வருஷம் எஜுகேஷன் கேப்பை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் 20 வருஷம் எஜுகேஷன் கேப் இருந்தாலுமே சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ப்ராப்பரான ரீசன் நான் ஏற்கனவே சொன்னது அதே தான். ப்ராப்பரான ரீசன் இருக்குது, ப்ராப்பரான ப்ரூஃப் இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் எஜுகேஷன் கேப் வந்து கனடாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய தடையே கிடையாது.
நீங்க கனடா போகணும், கனடால போய் படிக்கணும், செட்டில் ஆகணும்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா 20 வருஷம் எஜுகேஷன் கேப் இருந்தாலும் கனடால போய் படிக்க முடியும். அதுக்கு சாத்தியம் இருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா வித்தவுட் ஐஎல்ஸ். ஸோ வித்தவுட் ஐஎல்ஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மெத்து கனடா பொறுத்த வரைக்கும். பொதுவாகவே வந்துட்டு கனடா போறவங்க பயப்படக்கூடிய ரொம்ப பெரிய விஷயங்கள்ல ஒண்ணு வந்துட்டு ஐஎல்ஸ் ஸ்கோர் நினைச்சுக்கலாம். நீங்க ஸ்டூடெண்டா போகணும்னு நினைச்சீங்கன்னா அகாடமிக் எழுதணும், ஒர்க்குக்கு போறீங்க இல்ல பிஆர் போறீங்கன்னு நினைச்சா ஜென்ரல் எழுதணும். ஸோ இதனால வந்துட்டு நிறைய பேர் வந்து கனடியன் ட்ரீம்ஸை ட்ராப் பண்ணிடுறீங்க. இப்போ வித்தவுட் ஐஎல்ஸ் அப்படின்றது கனடா பொறுத்த வரைக்கும் கிடையவே கிடையாது. நீங்க எந்த ப்ராசஸை கை வச்சீங்க அப்படின்னாலும் அதுல வந்து ஐஎல்டிஎல்ஸ் அப்படின்றது மேண்டட்டரியா இருக்கும். எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட் விசா நீங்க படிக்க போகணும்னு நினைச்சீங்கன்னா கனடால வந்துட்டு ஐஎல்டிஎல்ஸ் கண்டிப்பா நீங்க எழுதி தான் ஆகணும். ஜென்ரல்ல நீங்க போறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அகாடமிக்கு வந்து பண்ண முடியவே முடியாது. இதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்குமே கோவிட் டைம்ல வந்துட்டு ஐஎல்ஸ் ஜென்ரல் ஸ்கோர் இருந்தாலுமே கனடாக்கு படிக்க வரலான்ற ஒரு நார்ம்ஸ் இருந்தது உண்மைதான். பட் எப்போ ஐஎல்ஸ் எக்ஸாம் சென்டர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி நார்மல் ஆயிடுச்சோ அப்பவே அந்த ஆப்ஷனை வந்து கனடியன் கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க, கனடால ஸ்டூடெண்டா போகணும்னு நினைச்சீங்கன்னா ஐஎல்டிஎஸ்ல அகாடமிக்ல நீங்க எழுதித்தான் ஆகும். ஓவரால் 6.5 நோ பேண்ட் லெஸ் தென் 6 அப்படின்றது வந்துட்டு ரிக்குவயர்மெண்டா இருக்கும் பெரும்பாலான இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல. எஸ்டிஎஸ் ப்ராசஸ் கீழே நீங்க விசா ஸ்டாம்ப் பண்றீங்க அப்படின்னு சொன்னா ஓவரால் 6 நோ பேண்ட் லெஸ் தென் 6 இருந்தாலே போதும். பட் டிபெண்ட்ஸ் ஆன் த இன்ஸ்டிடியூஷன் 6.5 கூட ஓவரால் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுல இன்னொன்னு என்னன்னு சொன்னா நீங்க ஈவன் ஐஎல்ஸ்ல வந்துட்டு கம்மியான பேண்ட் எடுத்திருக்கீங்க, ஒரு 5.5 6 தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னாலுமே வந்துட்டு கெனடியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதாவது காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் உங்களுக்கு அட்மிஷன் கொடுத்துருவாங்க. ஆனா விசா ஸ்டாம்பிங் போகும்போது டெஃபினட்டா 6 வந்து மேண்டேட்டரியா கேட்பாங்க எஸ்டிஎஸ் கீழே. ஒருவேளை நீங்க நான் எஸ்டிஎஸ்ல வந்து ஸ்டாம்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, 5.5 தான் இருக்கு அப்படின்னாலும் எஸ் அதுவும் பாசிபிள் தான். நான் எஸ்டிஎஸ் கீழே விசா ஸ்டாம்ப் பண்ணிட்டு கனடாவுக்கு நம்ம டிராவல் பண்ணலாம். ஆனா அதுல சிக்கல் என்ன அப்படின்னா எஸ்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 95% வந்து விசா சக்சஸ் ரேட் இருக்கு அப்படின்னா நான் எஸ்டிஎஸ்ல ஒரு 75% தான் இருக்கும். ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ப்ராசஸிங் டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாகவே கனடாக்கு ஸ்டூடெண்ட் விசாவுக்கான ப்ராசஸிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 5 monthsல முடிச்சிடலாங்க. நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்க கிளைண்ட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 4 மாசத்துல இருந்து 5 மாசத்துக்குள்ள உங்களுக்கு கம்ப்ளீட் ப்ராசஸே நாங்கள் முடிச்சு கொடுத்துட்றோம். ஸோ அதனால வந்துட்டு கனடாக்கு படிக்க போறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே பிளான் பண்ணணும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. நீங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்ணா கூட உங்களுக்கு கேரண்டியா கனடாக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் சப்போர்ட். ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கனடாவை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு டியூஷன் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8 இருந்து 10 லட்சம் ரூபாய்க்கு வரும் காலேஜா இருந்தால். யூனிவர்சிட்டியா இருந்துச்சுன்னா 12 இருந்து 15 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு வரும். இது போக நீங்க ஒரு $10,000 வந்துட்டு நீங்க ப்ரூஃப் ஆஃப் ஃபண்டா காட்ட வேண்டியது இருக்கும். அது ஒரு 6 லட்சம் ரூபாய். இப்போ நீங்க ஒரு வருஷம் கனடா படிக்க போறதுக்கு டோட்டலா எவ்வளவு தேவைப்படுங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 இருந்து 18 லட்சம் ரூபாய்க்குள்ள இருந்தாலே வந்து போதுமானது. இந்த ஃபண்ட் உங்ககிட்ட சொந்தமா இருக்குது, ஓன் மணி என்கிட்ட இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை. அல்லது என்கிட்ட இந்த ஃபண்ட் இல்லை, வேற என்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்குன்னு சொன்னா எஜுகேஷன் லோன் எடுத்துக்கலாம். இப்போ எங்களுடைய கிளைண்ட்ஸுக்கு, எங்கிட்ட வர கிளைண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எஜுகேஷன் லோன் சப்போர்ட்டும் நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அதனால கனடாக்கு படிக்க போறதுக்கு ஃபண்ட் அப்படின்றது ரொம்ப பெரிய இஷ்யூவா உங்களுக்கு இருக்காது. அதுக்கப்புறம் கனடால பார்த்தீங்கன்னு சொன்னா பார்ட் டைம் ஜாப் வாரத்துக்கு 20 மணி நேரம், ஃபுல் டைம் ஜாப் வாரத்துக்கு 40 மணி நேரம். அங்க மினிமம் இன்கமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா $12 to $13 வந்து ரொம்ப மினிமமாவே கொடுப்பாங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீங்க ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கீங்க, ஒரு சூப்பர்வைசர் அந்த கேட்டகரியில போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய இன்கம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு பார்ட் டைம்ல ஒரு 1.5 லட்சம் ரூபாயில இருந்து 2 லட்சம் ரூபாய்க்குள்ள கேரண்டியா நம்மளால சம்பாதிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற கண்ட்ரி யூகே. ஸோ யூகே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போ ரீசெண்டா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து அப்டேட்ல இருந்துட்டு இந்தியன்ஸுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட் டெஸ்டினேஷனா மாறிடுச்சுன்னு சொல்லலாம். முன்னாடி வந்து யூகேக்கு படிக்க போயிட்டு தான் இருந்தாங்க. பட் இப்போ ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் வந்து அப்டேட்ஸ்னால வந்துட்டு கனடாக்கு எவ்வளவு பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களோ அதே அளவு இன்ட்ரெஸ்ட் வந்து யூகே காட்டுறாங்க. ஸோ இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ப்ரோக்ராம் இன்டேக். யூகே பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராம் இன்டேக்ஸ் வந்து கிடையாது. எஸ், ஸ்டில் செப்டம்பர் இன்டேக், ஜனவரி இன்டேக், மே இன்டேக் இந்த மாதிரி யூகேக்கு இருந்தாலுமே பெரும்பாலான யூனிவர்சிட்டிஸ் வந்துட்டு வருஷம் பூரா ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து ஆள் எடுக்கிற மாதிரியும் கொடுக்குறாங்க. சில யூனிவர்சிட்டிஸ் வந்து மார்ச் ஏப்ரல் எடுக்கிறாங்க, சில பேர் வந்து அக்டோபர் நவம்பர்ல கூட எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இன்டேக்ஸ் வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால வந்துட்டு யூகேக்கு போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை வந்து வருஷம் பூராவுமே வந்து இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ ப்ரோக்ராம் டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எப்படி கனடாக்கு வந்துட்டு 1 year கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட், டிப்ளமோ கோர்சஸ், அட்வான்ஸ் டிப்ளமோ கோர்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னோமோ
யூகேல வந்துட்டு மெஜாரிட்டியே பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் டிகிரிஸ் தான். ஏன்னா யூகேல வந்து காலேஜஸை காட்டிலும் யூனிவர்சிட்டிஸோட கவுண்ட் தான் ரொம்ப ஜாஸ்தி. யூனிவர்சிட்டிஸ்ல மாஸ்டர் டிகிரி வந்து 1 இயர்ல முடிச்சிடுறாங்க யூகேல. ஆனா இதுல ஒரு மேஜரான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூகேல வந்துட்டு மாஸ்டர் டிகிரி கூட இண்டஸ்ட்ரியல் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது இப்போ கனடால வந்து எப்படி இன்டர்ன்ஷிப் கோவப் அப்படின்னு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி யூகேல வந்துட்டு 1 இயருக்கு பிளேஸ்மெண்ட் ஆஃபரோட சேர்ந்து வரக்கூடிய ப்ரோக்ராம்ஸும் இருக்கு. அதாவது நீங்க ஒரு வருஷத்துல மாஸ்டர் டிகிரி வாங்கிருவீங்க. செகண்ட் இயர்ல ஒரு கம்பெனியில 1 இயர் ஃபுல் டைம் எம்ப்ளாயா நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோட சேர்த்து அந்த டிகிரி வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி யூகேல ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதனால யூகேக்கு போறவங்க வந்துட்டு ஜாபை பத்தியோ செட்டில்மெண்ட்டை பத்தியோ நீங்க நினைச்சு பயப்படவே தேவையில்லை. யூகேல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் ஒர்க் பெர்மிட் கனடா மாதிரியே கொடுக்குறாங்க. ஆனா என்ன டிஃபரன்ஸ்னா, யூகேல வந்துட்டு நீங்க 1 இயர் ப்ரோக்ராம் படிச்சீங்க அப்படின்னாலுமே 2 இயர் ப்ரோக்ராம் படிச்சீங்க அப்படின்னாலுமே 2 வருஷம் தான் உங்களுக்கு ஸ்டே பேக் கிடைக்குது. ஒருவேளை நீங்க மெடிசன் பண்றீங்க அல்லது பிஹெச்டி பண்றீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு 3 இயர் ஸ்டே பேக் வந்து கொடுக்குறாங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. ஸோ இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா தான் கனடாவுக்கும் யூகேவுக்கும் இருக்கிற ஒரு மேஜர் டிஃபரன்ஸ். இப்போ எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, யூகேல வந்துட்டு மினிமம் 50% உங்களுடைய யூஜி மார்க் இருந்தாலும் யூகேல அட்மிஷன் என்னால் வாங்கி தர முடியும். ரெண்டாவது, நீங்க ஒரு 100 அரியர் வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் யூகேல அட்மிஷன் வாங்கி தர முடியும். அதாவது ஹிஸ்டரி ஆஃப் பேக்லாக்ஸ், நான் சொல்றது பேப்பர்ஸ் இல்லைங்க, ஹிஸ்டரி ஆஃப் பேக்லாக்ஸ். அதுக்கப்புறம் உங்களுடைய எஜுகேஷன் கேப் 20 வருஷத்துக்கு மேல இருக்கு அப்படின்னாலும் அட்மிஷன் வாங்கி தர முடியும். இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமுடைய வேணும் அப்படின்னாலும் அட்மிஷன் வாங்கி தர முடியும். ஸோ இவ்வளவு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு யூகேல வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. யூகேல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸோட ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன அப்படின்றத நான் சொல்லி தெரியணுன்ற அவசியம் இல்லை. அவங்க வேர்ல்டு லெவல்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் தான் யூகேல இருக்கிறது. அதனால நீங்க கனடாக்கு என்னால போக முடியல அப்படின்னு சொல்லி ஹெசிடேட் ஆகி உட்கார வேண்டாம். உங்களுக்கு யூகே அப்படின்ற ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் இருக்குது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி ஆஃப் அரியர்ஸ், எஜுகேஷன் கேப், ஏஜ் ஃபேக்டர், இதெல்லாமே வித்தவுட் ஐஎல்ஸ். ஸோ வித்தவுட் ஐஎல்ஸ்ல யூகே போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், யூகே போக முடியும். ஆனா அதில் ஒரு மேஜரான ஒரு கண்டிஷன் இருக்கு. எல்லாருமே வித்தவுட் ஐஎல்ஸ்ல யூகே படிக்க போலாம் அப்படின்றாங்க. ஆனா எல்லாருனாலையுமே போக முடியாது. இந்த வருஷம் பாஸ்ட் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது லாஸ்ட் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் வித்தவுட் ஐஎல்ஸ்ல போக முடியும். அது எப்படின்னா, 12th இங்கிலீஷ் நீங்க மெட்ரிகுலேஷன்லயோ அல்லது சிபிஎஸ்இ சிலபஸ்லயோ படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த இங்கிலீஷ்ல 70% மேல நீங்க மார்க் வாங்கியிருக்கணும். அதாவது 12th இங்கிலீஷ்ல 70% மேல நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா யூகேல வித்தவுட் ஐஎல்ஸுக்கு போக முடியும். அதாவது அட்மிஷனும் வாங்க முடியும், விசாவும் ஸ்டாம்ப் பண்ணி போக முடியும். ஆனா உங்களுடைய அந்த ஸ்டடி கேப் அப்படின்றது ஒரு 5ல இருந்து 8 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடாது. நீங்க ஒரு 10 வருஷம் ஆச்சு, நான் 12th முடிச்சு 10 வருஷம் ஆச்சு, 12 வருஷம் ஆச்சு, இப்ப நான் யூகே போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியாது. அந்த டைம்ல நீங்க டெஃபினட்டா ஒன்னு ஐஎல்ஸ் நீங்க கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா டியூலிங்கோ இந்த மாதிரியான வேற ஏதாவது ஒரு லாங்குவேஜ் டெஸ்ட் நீங்க கொடுத்துதான் ஆகணும். அடுத்தது ப்ராசஸிங் டைம். ஸோ யூகேவை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸிங் டைம் வந்துட்டு சேம் as கனடா மாதிரியே தாங்க. ஒரு 4 மாசத்துலேருந்து 5 மாசத்துக்குள்ள கம்ப்ளீட்டாக முடிச்சுக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, கனடாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விசா ஃபைலிங் வந்துட்டு நீங்கள் போகிற இன்டேக்ல இருந்து அட்லீஸ்ட் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியாவது நீங்கள் ஃபைல் பண்ணியிருந்திருக்கணும். கடைசி 1 மாசத்துக்கு முன்னாடியாவது நீங்கள் ஃபைல் பண்ணியிருந்திருக்கணும். நீங்கள் ஒரு ஜான் இன்டேக் போறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக கனடாவுக்கு நீங்கள் ஒரு நவம்பர் எண்டுலையோ அல்லது டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளேயே நீங்கள் ஃபைலிங் முடிச்சிருக்கணும். யூகேவை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா, எஸ், யூகேவுக்கும் அதே மாதிரி தான் 1 மாசத்துக்கு முன்னாடி ஃபைலிங் பண்ண சொல்லுவாங்க. பட் யூகேவோட விசா ஸ்டாம்பிங்ல வந்துட்டு எமர்ஜென்சி விசா ஸ்டாம்பிங் கான்செப்ட்ஸ் இருக்கு. அதாவது நீங்க யூகே கவர்மெண்ட்டுக்கு அடிஷ்னல் ஃபீஸ் பே பண்ணினீங்க அப்படின்னா 5 நாள்ல உங்களுக்கு ஸ்டூடெண்ட் விசா ஸ்டாம்ப் பண்ணி கொடுக்குற ஆப்ஷனும் யூகேல இருக்கு. அதனால உங்களுடைய ப்ரோக்ராம் வந்து லாஸ்ட் மினிட்ல தான் கன்ஃபார்ம் ஆச்சு, நீங்க ஃபீஸ் பே பண்ணி உங்களுக்கு வந்து கண்டிஷனல் ஆஃபர் லெட்டரா இருக்கலாம் அல்லது வந்துட்டு மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து லாஸ்ட் மினிட்ல தான் கைக்கு வந்துச்சு அப்படின்னாலுமே வித்தின் 1 வீக்ல நீங்க ஸ்டூடெண்ட் விசா ஸ்டாம்பிங் பண்ணி யூகே போகவும் முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா அடிஷ்னலா கொஞ்சம் ஃபீஸ் வந்து நீங்க யூகே கவர்மெண்ட்டுக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா டியூஷன் ஃபீஸ், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய காஸ்ட் ஆஃப் லிவிங். யூகே பொறுத்த வரைக்கும் கனடா எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்களோ அதே அளவு ஃபீஸ் தான் யூகே வாங்குறாங்க. இப்போ யூகேல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யூனிவர்சிட்டிஸ், கனடால வந்து காலேஜஸ், கனடியன் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு $15,000 வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. யூகேல யூனிவர்சிட்டிஸும் அதே 15,000 பவுண்டு வாங்குவாங்க. இப்போ என்னன்னா, நம்ம மணி கன்வர்ஷனுக்கு, நம்ம இந்தியன் கரன்சி கன்வர்ஷனுக்கு பார்க்கும்போது கனடா அப்படின்னா அப்ராக்சிமேட்டா ஒரு $60 அப்படின்னா யூகேங்கும் போது ஒரு $100 டிஃபரன்ஸ் வரும். அப்போ கனடால $15,000 அப்படின்னா ஒரு 9 லட்சம் ரூபாய் வருதுன்னா யூகேல அதே 15,000 பவுண்டுங்கும் போது 15 லட்சம் ரூபாய்.
ஸோ அந்த கன்வர்ஷன் வேல்யூ தான் டிஃபரன்ஸ் வருமே தவிர மற்றபடி யூகேவுக்கும் கனடாவுக்கும் அவங்களுடைய கரன்சியில் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் வராது. அப்போ கணக்கு பார்த்தோம்னா யூகேல நீங்கள் ஒரு வருஷம் ப்ரோக்ராம் படிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 15 லட்சம் ரூபாயாவது வந்துட்டு உங்களுக்கு டியூஷன் ஃபீஸாக வரும். ப்ளஸ் காஸ்ட் ஆஃப் லிவிங், அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட் நீங்கள் யூகே காட்டுறது எப்படி இருக்கும்னா, இன்சைட் லண்டன் அவுட் சைட் லண்டன் 2 கான்செப்டில் பண்ணுவாங்க. இன்சைட் லண்டன் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 1300 பவுண்டுக்குள்ளே வரும். அவுட் சைட் லண்டன் அப்படின்னா ஒரு 1050 பவுண்டுக்குள்ள பர் மந்த்துக்கு நீங்க காட்டணும். அந்த மாதிரி 9 மாசத்துக்கு கணக்கு பண்ணுவாங்க. அதாவது ஒரு மாசத்துக்கு 1050 பவுண்டு இன்டூ 9. இது வந்து அவுட் சைட் லண்டன். இன்சைட் லண்டன்னா ஒரு மாசத்துக்கு 1250 பவுண்ட் சம்திங் வரும் இன்டூ 9. அந்த மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு வந்து நீங்கள் ஒரு 10 லட்சம் ரூபாய் காட்டுற மாதிரி இருக்கும். அப்போ யூகேல நீங்கள் ஒரு வருஷம் படிக்கிறீங்க அப்படின்னா டியூஷன் ஃபீஸு, காஸ்ட் ஆஃப் லிவிங்கு, விசா ஃபைலிங் சார்ஜஸ், இன்சூரன்ஸு, மற்ற விஷயங்கள் இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 25 28 லட்சம் ரூபாய் வரைக்குமே ஒரு வருஷத்துக்கு தேவைப்படும். ஸ்டில் இதுவுக்குமே பார்த்தீங்கன்னா நாங்கள் எஜுகேஷன் லோன் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பேங்க்ல இருந்து லோனும் உங்களுக்கு கிடைச்சிடும். அதனால ஃபண்ட் இல்லை அப்படின்னு நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கனடா அண்ட் யூகே பற்றி நான் ஒரு பேசிக் கம்பேரிசன் கொடுத்துருக்கேன். ஸோ இதன் மூலியமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் உங்கள் ப்ரொஃபைலுக்கு வந்துட்டு கனடா பெஸ்ட்டாக இருக்குமா அல்லது யூகே பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு சிம்பிளாக ஒரு ரொம்ப சிம்பிளான அவுட்லைனில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், கனடாவுக்கு ஈஸியாக ப்ராசஸ் பண்ணலாம். பட் ஐஎல்ஸ் தேவை, அரியர்ஸ் என்னன்றதை செக் பண்ணுவாங்க, எஜுகேஷன் கேப் ஒரு குறிப்பிட்ட பீரியட்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க மெஜாரிட்டியாக. அதையும் தாண்டி நாம வந்துட்டு ரொம்ப எஜுகேஷன் கேப் இருக்கிற ப்ரொஃபைல்ஸ், ரொம்ப அரியர் இருக்கிற ப்ரொஃபைல் நம்ம கொண்டு போறோம்னா கனடியன் கவர்மெண்ட்டுக்கு நம்ம எஸ்ஓபி, அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கணும். ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வைக்கணும். இது வந்து கனடாக்கு. யூகே அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸ் பிரச்சனையே கிடையாது. 100 அரியர், 110, 150 எவ்வளோ அரியர் இருந்தாலுமே அக்செப்ட் பண்ணக்கூடிய யூனிவர்சிட்டிஸும் யூகேல இருக்காங்க. எஜுகேஷன் கேப்பை கன்சிடர் பண்ணாத யூனிவர்சிட்டிஸும் இருக்காங்க. வித்தவுட் ஐஎல்ஸில் கூட நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டும் தான் இருக்கக்கூடிய மேஜர் டிஃப்ரென்ஸ். செட்டில்மெண்ட் அப்படின்ட்டு வரும்போது கனடாவில் வந்துட்டு பிஆர் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் ஒர்க் பர்மிட் பீரியட்லேயே நீங்கள் பிஆர் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கனாலுமே உங்களுக்கு கிடைச்சிடும். யூகேல வந்து நீங்கள் பிஆர் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 10 வருஷமாவது நீங்கள் யூகேல இருந்திருக்கணும். இதுதான் வந்து யூகேவுக்கும் கனடாவுக்கும் இருக்கக்கூடிய மேஜர் டிஃப்ரென்சஸ். இது போக உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அல்லது உங்கள் ப்ரொஃபைலை நான் ப்ராசஸ் பண்ணி தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட இமெயில் ஐடியும் என்னோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை ஷேர் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அசஸ்மெண்ட் பண்ணி தரேன். இது போக என்னுடைய சர்வீஸில் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டிஸில் அட்மிஷன் வாங்கி தரதுலேருந்து உங்களுக்கு தேவையான ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் விசா ஸ்டாம்பிங் சப்போர்ட் முதல் கொண்டு எல்லாமே நான் பண்ணி தந்துட்டு இருக்கேன் ரொம்ப கம்மியான ஃபீஸில். இந்த சர்வீஸ் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சாலும் என்னை நீங்கள் எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோபல்ப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு என்னோட ஒன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ், நான் யூகேக்கு வந்து லாஸ்ட் ஜான் இன்டேக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருந்த ஸ்டூடெண்ட் வந்து கனெக்ட் ஆகிருக்காரு. ஸோ அவர் கூட ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ செஷன், ஒரு டெஸ்டமோனியல் மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஓவராலாக வந்து யூகே ப்ராசஸ் வந்து அவருக்கு எப்படி ஃப்ளோவாக போச்சு, நான் எந்த மாதிரியெல்லாம் ப்ராசஸ் பண்ணி கொடுத்தேன், கோவென்ட்ரி யூனிவர்சிட்டிக்கு நாங்கள் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அந்த கோவென்ட்ரி யூனிவர்சிட்டி எப்படி இருக்குது, அங்கே வந்து அவருக்கு எஜுகேஷன் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது, ப்ளஸ் அக்காமடேஷன், யூகேயில் வந்து லாஸ்ட் 3 மந்த்தாக அவர் இருக்கார். யூகேல அவருக்கு எப்படி பார்ட் டைம் ஜாப் இருக்குது, லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்ற நிறைய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே பெல் ஐக்கானையும் ஆல் நோட்டிஃபிகேஷனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. இது போக கனடா, யூகே, யூஎஸ், ஆஸ்திரேலியா இந்த கண்ட்ரீஸ்க்கு வந்து ரொம்ப கம்மியான ஃபீஸில் நான் ஸ்டூடெண்ட் விசா ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இது ரிலேட்டடாக யாருக்காவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஸ்க்ராலிங்கில் என்னுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடியும், டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஆஃபீஸோட அட்ரஸ், லொக்கேஷன் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்போ வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே சுஜித், எப்படி இருக்க? ஹாய் ப்ரோ, ஃபைன். நீங்க? ஓ நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படி இருக்க? அதான் பார்த்தாலே தெரியுதே ப்ரோ. ஓகே, ஸோ எப்படி போயிட்டு இருக்கு? யூகே ப்ராசஸ் முடிச்சு ஒரு வழியாக யூகே போயாச்சு. இப்போ யூகேல ஸ்டூடெண்ட் ஆயாச்சு. எப்படி இருக்கு யூகே? இந்தியாவில் இருந்து நீ போன டைமில் இப்போ வரைக்கும் என்ன மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நீ வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க? சோஃபார் உன்னோட எஜுகேஷன் எப்படி இருக்குது, எவ்வளோ செலவாச்சு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் ஒன்று விடாமல் அச்சு பிசறாமல் பேசணும். ப்ரோ இங்க வந்து என்ன 3 months ஆச்சு. இப்போ பெருசாலாம் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை ப்ரோ. இப்போ பார்ட் டைம் கிடைச்சிருச்சுன்னா ஓகே, அப்படியே செட் ஆயிரும், அவ்வளோதான். ஜாப்ஸும் வந்து ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது.
ம், ம். ஓகே தான். இப்போ ஸோ நம்ம பார்ட் டைம் கிடைச்சிருச்சுன்னா செட் ஆயிரும் ப்ரோ அப்படியே. ஓகே. மந்த்லி எப்படியும் ஒரு 400 பவுண்ட்ஸ் இந்த மாதிரி 400 பவுண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் செலவாகும். அது வந்து நம்ம எடுக்கிற அக்காமடேஷனை பொறுத்து. என்னோடது அக்காமடேஷன் வந்து கம்மி தான். தெரிஞ்சவங்கனால கம்மியா தான் பே பண்றேன். ரெண்ட் குடுத்துட்டு இருக்கேன். ஓகே, ஓகே, அக்காமடேஷன் எல்லாம் டிபெண்ட் பண்ணி ஆகும் ப்ரோ. ஓகே. இப்போ ஃபார் அந்த ப்ராசஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கும்போது ஃப்ரம் த பிகினிங் எப்படி வந்து என்கிட்ட ஜாயின் பண்ணேன். ஸோ நான் வந்து ஆஃபீஸை ஸ்டார்ட் பண்ண புதுசில் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கிளைண்ட்டு நீ தான். சொல்லப்போனால் யூகேக்கு வந்து நான் அனுப்பிச்சுட்ட ஃபஸ்ட்டு கிளைண்ட்டும் நீ தான். ஸோ எப்படி வந்து ஜாயின் பண்ணேன், ஃபார் அந்த ஜேர்னி எவ்வளோ நாள் போச்சு, எப்படி போச்சு? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு ஆகஸ்ட் எண்டில் ஜாயின் பண்ண நான் நினைக்கிறேன். ஸோ ஆகஸ்ட் எண்டு செப்டம்பர் பிகினிங் அந்த ரேஞ்சில் நீ ஜாயின் பண்ண. நம்ம டிசம்பரில் ப்ராசஸ் முடிச்சிட்டோம். ஒரு 3 to 4 மந்த்துக்குள்ளே நம்ம ப்ராசஸ் முடிச்சுட்டு ஜான் இன்டேக்குக்கு நம்ம மூவ் பண்ணோம் ஃபைலை. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, எப்படி நீ வந்து ஸ்டார்ட் பண்ணுன? நீங்க வேற எடுத்தோடனே நான் தான் ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டீங்க. உங்களுக்கு வேற அதுக்கப்புறம் கரெக்டா போச்சா இல்லையான்னு தெரியல ஆபீஸ்லாம். நீ அதெல்லாம் கடைசியில நான் தான் என்னாலதான்ற மாதிரி இருக்கிறது. இருக்கிறத ஓப்பனாக சொல்லு, உண்மையை சொல்லு. ஒன்றும் வந்துட்டு நம்ம ஃபேப்ரிகேட்லாம் பண்ணி ஒன்றும் பேச போகிறது இல்லைல்ல. என்ன நடந்துச்சு, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? இல்ல ப்ரோ, அத சொல்லல. ம். நான் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் உங்க ஆபீஸ் நல்லா போதா இல்லையான்னு கேக்குறேன். அதுக்கு என்ன பிஸ்னஸ்ல நல்லா ம். இப்ப என்ன ப்ரோ, அதான் வினோத் அண்ணா என்னோட ஐஎல்ஸ் ட்ரைனிங்க்கு வந்தவங்க. அவங்க மூலியமா தான் உங்களை எனக்கு தெரியும். ம், அவங்களோட ரெஃபரன்ஸ்ல தான் வந்தேன் நானு. ம், ம், ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன். எனக்கு எந்த ஐடியாவுமே இல்ல. போகணுங்கிறது மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. வேற எதுவுமே எனக்கு தெரியாது. யூனிவர்சிட்டிஸ் எப்படி பார்க்கணும் எல்லாமே நீங்க தான் சொன்னீங்க. எல்லா ப்ராசஸுமே கிளியரா சொன்னீங்க. இதுக்கு முன்னாடி நான் 2, 3 கன்சல்டன்ட் போயிருக்கேன். ஐஎல்ஸ் பண்ணும்போதே. பட் அவங்க வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிளியர் கட்டா குடுத்ததில்ல. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுமே இப்ப பண்ணியிருக்காங்க. சில இதெல்லாம் பெரிய கன்சல்டன்ட்டே பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பேரு கடைசியில வந்து அட் எண்ட் இன்னும் அவங்க நாமக்கல்லயே தான் இருக்காங்க. ஊர்லயே தான் இருக்காங்க. அவங்க இன்னும் யுகேக்கே வரல. அந்த மாரிலாம் இருக்கு. ஓகே. ஸோ உங்ககிட்ட பண்ணது ஓகே தான். நல்லா பண்ணி தந்தீங்க. எல்லாமே கிளியர் கட்டா ஃபர்ஸ்ட் மீட்லயே எனக்கு ஓகே. 100% என்ன பண்ண போறோம்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ம், ம், ம். ஸோ அந்தனால நான் கொஞ்சம் நம்பி கான்ஃபிடென்ட்டா பண்ணேன். ஓகே. ஸோ இப்போ நீ வந்து பேசிக்கலி நாமக்கல் இல்லையா? டவுன் அண்ட் பாட்டம் எல்லாமே நாமக்கல் தான். ஸோ நாமக்கல் ஆமா ப்ரோ. வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து நாமக்கல் இந்த ஓவர்சீஸ் எஜுகேஷனுக்கு வந்துட்டு நிறைய கன்சல்டன்சிஸ் இருக்காங்க. ரொம்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து யூகேக்கு வந்து எஸ்பெஷலி வந்து அனுப்பிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்துட்டு பரவலாக இருக்கிற ஒரு நியூஸ். ஸோ நாமக்கல் அப்படின்ட்டு எடுத்துக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய கன்சல்டன்சிஸ் பொதுவாக எந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேன்வாஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரி அவங்க பண்ணி தராங்க? ஏன்னா இப்போ நீ நாமக்கல்ல அவ்வளோ ஒரு பெரிய மார்க்கெட்ல இருந்து நீ கோயம்புத்தூருக்கு என்னோட ஆஃபீஸ்க்கு நீ வர அப்படின்னு சொன்னால் சம்திங் ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு உனக்கு வந்து சரின்னு பட்டிருக்கும் அல்லது தப்புன்னு பட்டிருக்கும். ஸோ அப்படி வந்து உனக்கு எது வந்து எங்கிட்ட ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணுச்சு? இன் ஜென்ரலாக நாமக்கல்ல என்ன நடந்துட்டு இருக்கு? ஆக்சுவலா நாமக்கல்ல வந்து என் கன்சல்டன்ட் வந்து நான் யாரையுமே எந்த ஒரு ஆஃபீஸ்லயுமே போய் மீட் பண்ணதில்ல. யார்ட்டயுமே நான் போய் பேசினதும் கிடையாது. நான் வந்து கோயம்புத்தூர்லயே இருந்தனால அப்படியே அங்க மட்டும் தான் பேசினேன். நெக்ஸ்ட் வந்து உங்ககிட்ட வந்தேன். ரெஃபரன்ஸ் கிடைச்சது. அப்படியே பண்ணிட்டேன். நாமக்கல்ல வந்து என்ன ப்ராப்ளம்னா, மேக்ஸிமம் இங்க இருக்க வந்து கன்சல்டன்ட் விட ஸ்டூடண்ட்ஸ் தான் பிரச்சனை. ஏன்னா அவங்க வந்து ஏர்ன் பண்ணணுங்கிற ஒரே மோட்டிவ்க்காக தான் போறது. அவங்களுக்கு வந்து ஸ்டடீஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதனால தான் அவங்க வந்து அந்த மாரி கன்சல்டன்ட் சூஸ் பண்றாங்க. அத யூஸ் பண்ணி அவங்களும் ஒரு பிசினஸா மாத்தி பண்ணிட்டு இருக்காங்க கன்சல்டன்ட். நீட்டா நெறைய ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்காங்க. நெறைய அமௌண்ட் வாங்கி. ஃபுல்லா இல்லீகலா சென்ட் பண்ணி விட்டுர்றாங்க. அவங்க வந்து அவங்க ஸ்டூடண்ட் கிட்ட அவங்களே வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்துர்றாங்க. ஸ்டூடண்ட்ட இல்லீகலா இருந்துக்கலாம், பிரச்சனை இல்ல. ம், ம். இவ்வளோ தான் செலவாகும். நீங்க வந்து லீகலா இருக்க மாரி ஃபுல் ஃபீஸ் கட்டி இதெல்லாம் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து நெறைய செலவாகுங்கிற மாரி சொல்றனால, அவங்களும் அப்படியே மைண்ட் செட் மாரி சரி ஓகே இன்னும் பிரச்சனை வராதுங்கிற மாரி யோசிச்சு இந்த டெசிஷன் எடுத்து வந்துர்றாங்க. சும்மா ஒரு 10 லேக்ஸ் குடுத்துட்டு, நான் வந்து இங்க வந்து இல்லீகலா கொஞ்சம் வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. பட் நம்ம ஸ்டடீஸ்க்காக இதெல்லாம் பண்ணும்போது, எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு எந்த ஒரு நாலேட்ஜுமே கிடையாதுன்னு தான் தெரியுது. ஸ்டூடண்ட்ஸ் சொல்ல, கன்சல்டன்ட் சொல்றேன். இங்க இருக்க கன்சல்டன்ட்ஸ்க்கலாம். ஓகே. ஆஹா. ஏன்னா என் ஃப்ரெண்டும் இப்ப நாமக்கல்ல தான் பண்ணிட்டு இருக்கான். 2 பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டடீஸ்க்காகவே பண்றாங்க.
ம். ஒருத்தர் வந்து இது ஒர்க்குக்காக பண்றான். சும்மா பார்ட் டைம் பார்த்தா போதுங்கிறதுக்காக. இன்னொருத்தர் ஸ்டடீஸ்க்காகவும் பண்றான். 2 பேருக்குமே இன்னும் எந்த ஒரு ஒரு கேஷ் லெட்டர் கூட இன்னும் அவன் வாங்கி தரல. அவன் அப்ளை ப்ராசஸ் இந்த கேஷ் லெட்டருக்கு முன்னாடி எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு 1 1/2 மாசத்துக்கு மேல ஆகுது. ஓ! இதுவரைக்கும் அவங்க ஒரு கேஷ் லெட்டர் கூட வாங்கி தரல. நாமக்கல் அங்க இருக்க கன்சல்டன்ட்ஸ் ஓகே. இப்போ கோயம்புத்தூர்லயும் சில கன்சல்டன்சி நீ அப்ரோச் பண்ணியிருப்ப. ஸோ டெஃபினட்டா ம். வந்துட்டு நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் கன்சல்டன்ட் அப்படின்னு இருக்க மாட்டாங்க. ஆனா பொதுவாவே யாரா இருந்தாலுமே அப்படித்தானே. ஒரு 2 இடத்துல 3 இடத்துல பார்த்துட்டு நமக்கு எங்க பெஸ்ட்டா இருக்கோ அங்க தான் நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். அப்படி சோ ஃபார் நீ பார்த்த வகையில என்னுடைய சர்வீஸ் எப்படி இருந்துச்சு? மத்த இடத்துல வந்து உனக்கு எந்த மாரி ரெஸ்பான்ஸ் கிடைச்சது? ஈவன் அந்த கன்சல்டன்ட் நேம் நீ மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. பட் அங்க கிடைச்சிருந்த அந்த சர்வீஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு எப்படி இருந்துச்சு? ஓ! நேம் மென்ஷன் பண்ணக்கூடாது. அது வந்து ஓகே தான். எனக்கெல்லாம் பிரச்சனை இல்ல. நான் பண்ணிருவேன். ஏன்னா அவங்க பண்ணது அவ்வளோதான். எனக்கெல்லாம் எந்த பயமும் கிடையாது. சொல்லிருவேன். சரி ஓகே. நீங்க வேற சொல்றீங்க பண்ண வேணான்ட்டு. ஏன்னா நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்ப அங்க பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர்ல இருக்கவங்கலாம் 2 பேர் பண்ணியிருக்கானுங்க. அந்த கன்சல்டன்ட். அவங்க இப்ப கான் கால் கூட போட்டு காட்டுறேன். வேணும்னா உங்களுக்கு ஸ்பீக்கர்லயே போட்டு காட்டுறேன். 5 நிமிஷத்துக்கு மேல அவங்க பேசினது கிடையாது என் ஃப்ரெண்டு கிட்டயே. என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டாலும். ஆனா உங்ககிட்ட பேசுறது வந்து ஏதோ கம்பெனி கால்ட்ட பேசுற மாரி தான். 1 மணி நேரம், 2 மணி நேரம் காதுல வச்சிருந்தாலும் நீங்க பேசிட்டே எல்லாமே கிளியர் கட்டா சொல்லிட்டே தான் இருப்பீங்க. எவ்வளோ நேரம் புரியலனாலும். அது அந்த மாரி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் பண்ண போறோம்னு தெரிஞ்சா தானே ப்ரோ நம்ம பண்ண முடியும். எல்லாமே அவங்க கையிலேயே குடுத்துட்டா அவங்க என்ன கரெக்ட்டா பண்றாங்களா, பண்ணலையான்னு கூட நமக்கு தெரியாது. ம், ம், ம். இப்ப மத்த கன்சல்டன்ட் போனாலும் என்ன இப்போ பண்ணியிருப்பாங்களா, பண்ணியிருக்க மாட்டாங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா அவங்க வந்து லேட் பண்ணுவாங்க. கண்டிப்பா லேட் பண்ணுவாங்க. அதே மாரி என்ன இல்லீகலா பண்றதுக்கும் சில பேர்லாம் பண்றாங்க. அதெல்லாம் வந்து நமக்கு செட் ஆகாது. ப்ரோக்ராம் ஆப்ஷன்ஸ் நம்ம சூஸ் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லிவர்பூல் யூனிவர்சிட்டி பார்த்தோம் இல்லையா? ஸோ ம். நீ ஃபர்ஸ்ட் என்கிட்ட கேட்டதே வந்து யுனிவர்சிட்டி ஆஃப் லிவர்பூல் தான் கேட்டிருந்தேன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னு சொல்லிட்டு. பட் நம்ம செக் பண்ண டைமில் அது ஆப்ஷன் அவைலபிள் இருந்தது. ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் வந்துட்டு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடுச்சு லிவர்பூல். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் நம்ம பார்த்தோம். ஏன்னா ஃபஸ்ட்டு லிவர்பூல்னு நம்ம ஃபிக்ஸ் ஆகி வந்திருந்தோம். பட் லிவர்பூல்ன்றது வந்து கிடைக்கல அப்படிங்கும்போது அடுத்த ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நிறைய யூனிவர்சிட்டி நம்ம பார்த்தோம். ஸோ ஃபார் அந்த ப்ராசஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் உனக்கு எது வந்து ஐ மீன் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சா? அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபீல்டு, ஆட்டோமொபைல் ஃபீல்டு யூகேல எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி உனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடச்சிதா? அந்த கவுன்சிலிங் அப்போ நான் கொடுத்த கவுன்சிலிங் இன்னைக்கு நீ யூகேல இருக்கும்போது எந்த அளவுக்கு உனக்கு அது ஹெல்ப் பண்ணுது? நாலேஜ் வைஸ் ஆகட்டும் அல்லது ப்ராக்டிக்கலாக எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ணுது? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்டு உங்ககிட்ட நான் லிவர்பூல் தான் வேணும்னு சொல்லி வந்தேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட் லிவர்பூல்ல தான் இருக்கான். அவன் அதுல தான் படிச்சுட்டு இருக்கான். அவனோட யுனியே போலாம் நம்மளும் செலக்ட் பண்ணி அவன் கூடயே இருக்கலான்ட்டு தான் நான் பண்ணேன். ஆனா நான் அந்த 3 கன்சிலர் முன்னாடி பண்ணியிருக்கேன். அதாவது ரெஃபர் பண்ணியிருக்கேன். அவங்க கிட்ட கேட்டது வந்து கண்டிப்பா பண்ணிக்கலாம். பண்ண முடியும். இத மட்டும் தான் சொன்னாங்க. நீங்க மட்டும் தான் வந்து தம்பி அது வந்து நீ ஸ்டார்ட் பண்ற டைம பொறுத்து தான். நீங்க வந்து ஓப்பனா என்ன இருக்கோ அத வந்து சொல்ட்டீங்க. மத்தவங்க வந்து நான் கண்டிப்பா பண்ணி தரேன். அப்பதான் வந்து இப்படி சொன்னா தான் நம்ம ப்ராசஸ் பண்ணுவாங்க கிளையண்ட்ஸ்ங்கிறதுக்காக அவனுங்க வந்து அப்படி சொல்றாங்க. பட் நீங்க வந்து அந்த மாரிலாம் எதுவும் சொல்லல. எடுத்தோனயே நீங்க வந்து நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டா பண்றோமோ பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன்ல தான் இருக்கு. அது எப்ப வேணாலும் க்ளோஸ் ஆகலாம். நீங்க டக்குனு ஐஎல்ஸ் பண்ணி குடுத்துட்டீங்கன்னா பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி மத்த யுனி வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா நெறைய யூனிவர்சிட்டி ஸ்டாப் ரேங்கிங் எல்லாமே இருக்கு. அப்படின்னு நீங்க மட்டும் தான் கரெக்ட்டா இருக்கிற பாயிண்ட்ட சொன்னீங்க. ஸோ அதுவே எனக்கு ஓகே தான். ஏன்னா நான் வந்து ஐஎல்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஸ்கோர் குடுக்கறதுக்குள்ள அது முடிஞ்சிருச்சு. ஏன்னா நீங்க எதுவும் ப்ராசஸ்ல லேட் பண்ணல. நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. நான் ஐஎல்ஸ்ல லேட் பண்ணிட்டேன். நான் வந்து ஐஎல்ஸ்ல தான் பாஸ்போர்ட்டே இல்லாம நான் வந்து போய் உட்கார்ந்திருந்தேன் இல்லையா? ஐஎல்ஸ் பண்றேன்ட்டு. அப்ளை பண்ணும்போதே எனக்கு பாஸ்போர்ட் இருக்கணும்னு எனக்கு தெரியும். ம், ம், ம். ஸோ, அதனால அது ஐஎல்ஸ் சென்டர்ல வந்து அவங்களும் எனக்கு பெருசா கரெக்ட்டா சொல்லல. ஓகே. ம். அதனால அது லேட் ஆயிடுச்சு. மறுபடியும் பாஸ்போர்ட்க்கு 1 மந்த் லேட் ஆயிடுச்சு. ம். இல்லன்னா கரெக்ட்டா அப்ளை பண்ணி லிவர்பூல் கூட கிடைச்சிருக்கும். பட் இருந்தாலும் அது மட்டும் தான்லாம் இல்ல. எல்லாமே நல்லா இருக்கு. யூனிவர்சிட்டீஸ் நம்ம பண்ணது எல்லாமே டாப் ரேங்கிங் தான். ஸ்வான்சி, நெக்ஸ்ட் இது என்ன கோவன்ட்ரி, அப்புறம் யூனிவர்சிட்டி பண்ண அது என்ன கோர்ஸ் ஸ்டட்கிளைடு. சப்ஸ்கிரைப் பண்ணணும். ம். ம். எல்லாமே பெரிய யூனிவர்சிட்டீஸ் தான். அதுல இருந்து ஒண்ணு செலக்ட் பண்ணிட்டேன் இப்போ. ஏன்னா இதுல வந்து பிளேஸ்மென்ட் இயர்ன்னு ஒண்ணு இருந்தது. ஸோ ம். அதனால இத சூஸ் பண்ணோம். பிளேஸ்மெண்ட் இயர் ப்ளஸ் வந்துட்டு கோவன்ட்ரில வந்து அந்த ஆட்டோமொபைலுக்கு வந்து அவங்க தனியா ஒரு எக்ஸ்போ ஒண்ணு கண்டக்ட் பண்ணி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது ஆக்சுவலா நான் கோவன்ட்ரி வந்து ஜாக்வார் கூட கிளையண்ட் இது இதுல இருக்காங்களா? டை அப்ல இருக்காங்களா? டை அப்ல இருக்காங்க. இந்த கேப்ப மட்டும் எடிட் பண்ணீங்க. என்னடா இவன் யூகேல போய் இங்கிலீஷ் தெரியலன்னு சொல்லிற போறாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. டக்குன்னு மறந்துருச்சு. ஃப்ளோல வரதுதான். ம்.
ஜாகுவார் கூட டைப் வச்சிருக்காங்க. ஓகே, ஓகே. ஸோ அதனால ஆட்டோமோட்டிவ் கொஞ்சம் பார்ப்போம். எல்லா இடத்துலயுமே ஆனா ஈஸின்னுலாம் சொல்ல முடியாது. எல்லா இடத்துலயுமே நமக்கு வந்து காம்படிஷன் இருக்கும். இப்ப இந்தியால இருக்க மாரி அங்க ஒர்க் கிடைக்கல, மேக்ஸிமம் நல்ல ஜாப் கிடைக்கலன்னா அடுத்து மாஸ்டர்ஸ் பண்ணலான்ட்டு இங்க வந்திருக்கோம். ம். சில பேர் பேஷனுக்காக வருவாங்க. ம். நான் வந்து சரி அங்க ஏதோ ஜாப் இப்ப மெக்கானிக்கல் படிச்சுட்டு என்ன 15,000 12,000 குடுப்பாங்க. அடுத்த 5 வருஷம் கழிச்சுமே 20,000 25,000 தான் இருக்கும். ஏதோ ம். ஒரு ஐடி ஒர்க்னா கூட ஓகே நல்லா இருக்கும். அதனால ஜாப்க்காக தான் வந்திருக்கேன். பார்ப்போம் இங்க டை அப்லாம் வச்சிருக்காங்க. ம். எல்லா இடத்துலயுமே காம்படிஷன்ஸ் இருக்கு. நம்ம நல்லா பண்ணா ஜாப் கிடைக்குங்க. ஸோ இப்போ உன்னோட ப்ரொஃபைல் பத்தி சொல்லு. இப்போ நீ பேச்சுலர்ஸ்ல வந்துட்டு எங்க படிச்ச? எவ்வளோ பெர்சன்டேஜ்? அரியர்ஸ்ல எப்படி இருந்துச்சு? ஐஎல்ஸ்ல எவ்வளோ எடுத்த? ஸோ எப்படி வந்து இந்த யூகே அப்படின்றது வந்து பாசிட்டிவ் ஆச்சு? ஏன்னா நான் உனக்கு வந்து வித்தவுட் ஐஎல்ஸ்ல பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ வித்தவுட் ஐஎல்ஸ் அப்படின்னு ம். போகும்போது ஐஎல்ஸே தேவையில்லை அப்படின்றது ஒரு பாயிண்ட் இருந்தாலுமே, பட் வந்து அது நீ ஐஎல்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வித்தவுட் ஐஎல்ஸ்ல பண்ணோம். ஐஎல்ஸ் பண்றதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தா கூட லாஜிக் இருக்கு. ஆக்சுவலா நான் என்ன பேச்சுலர்ஸ் வந்து கோயம்புத்தூர்ல ஜான்சன்ஸ் காலேஜ்ல தான் பண்ணேன் ப்ரோ. அந்த காலேஜ் வந்து கோயம்புத்தூர்லயே யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு காலேஜ் தான். அதுவும் இல்லாம நமக்கு இப்ப இருக்கிறத பார்த்தா டிகிரிங்கிறது வந்து ஸ்கூலுக்கு அடுத்து என்ஜாய் பண்ற ஒரு லைஃப் தான் அது. அந்த மாதிரி தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதனால நானும் 4 வருஷம் நல்லா என்ஜாய் பண்ணேன். செகண்ட் கிளாஸ் டிகிரி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கூட இல்ல. நெக்ஸ்ட் என்ன ஐஎல்ஸ் வச்சு பண்ணலான்ட்டு. ஏன்னா கவுண்ட்ரிக்கு மட்டும் தான் ஐஎல்ஸ் இல்லாம நம்ம பண்ணோம். மத்த யூனிவர்சிட்டி பண்ணும்போது ஐஎல்ஸ் தேவைப்படும். ஏன்னா நம்ம வந்து ஒண்ணு மட்டும் அப்ளை பண்ண முடியாதுல்ல. எல்லா யூனிவர்சிட்டியும் அப்ளை பண்றோம். அதுக்காக ஐஎல்ஸும் பண்ணேன். பட் ஆனா கவுண்ட்ரிக்கு வந்து ஐஎல்ஸ் வித்தவுட் ஐஎல்ஸ் இருந்தனால வித்தவுட் ஐஎல்ஸ் அப்ளை பண்ணோம். ஐ திங்க் ஸ்பான்சியும் வித்தவுட் ஐஎல்ஸ் தான். நம்ம மூணுக்குமே வித்தவுட் ஐஎல்ஸ் தான் வித்தவுட் ஐஎல்ஸ் எடுத்திருந்தாங்க. இல்ல ஆனா நான் லிவர்பூல் ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா வச்சிருந்தப்போ லிவர்பூலுக்காக நான் ஐஎல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். லிவர்பூல் தான். பட் அது நான் முடிச்சு பண்றதுக்குள்ளே எக்ஸாம் எடுக்கிறதுக்குள்ளேயே அது க்ளோஸ் ஆயிடுச்சு. நம்ம லிவர்பூல் மட்டும் தான் ஐஎல்ஸ் மேண்டேட்டரி, வித்தவுட் ஐஎல்ஸ் தான். பட் நம்ம எடுத்தது நீ சொன்ன மாதிரி அந்த பிளேஸ்மெண்ட் இயர்ன்றது ஒன்று வந்து நமக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்கு. அதனால அதை நம்ம எடுத்தோம். ஸோ உன்னோட அரியர்ஸ் எவ்வளோ இருந்துச்சு பேச்சுலர்ஸ்ல? எவ்வளோ அரியர்ஸ்? ஹிஸ்டரி ஆஃப் அரியர்ஸ் 12 இருந்துச்சு ப்ரோ. 12. ஓகே. ஹிஸ்டரி ஆஃப் அரியர்ஸ் 12. ஐஎல்ஸ் ஸ்கோர் வந்து 6.5. ஒரு பேண்ட் இல்ல 2 இதுல ஆக்சுவலா 2 இதுல 6.5, ஒரு இதுல 5.5, இன்னொரு இதுல 6. அதான் ஒரு இதுல 5.5. இப்போ சோஃபார் வந்துட்டு கோவென்ட்ரி யூனிவர்சிட்டி, இப்போ நீ யூகே போயாச்சு, இப்போ ஃபண்டிங் அப்படின்ட்டு வரும்போது கோவென்ட்ரி யூனிவர்சிட்டிக்கு வந்து எவ்வளோ ஃபீஸ் வந்துச்சு? ஸோ அது டெபாசிட் எவ்வளோ பே பண்ணேன்? அதுக்கப்புறம் மற்ற லிவிங் எக்ஸ்பென்ஸ்க்கு இதுக்கெல்லாம் என்ன பண்ணேன்? ஏன்னா எஜுகேஷன் லோன் அசிஸ்டன்ஸ் வேணும்னு சொல்லி நம்ம ஹெச்டிஎஃப்சி கிரெடிட்லாவை அப்ரோச் பண்ணியிருந்தோம். அவங்களும் வந்துட்டு லோன் பண்ணி தரோம். ஆமா ப்ரோ, எனக்கு தெரிஞ்ச கோயம்புத்தூர்ல பண்ற எஜுகேஷன் சேர்த்து லோன் சேர்த்து பண்ற ஒரே கன்சல்ட் நீங்க மட்டும்தான் ப்ரோ. வேற எங்கேயுமே பண்ணல. அது எதுவா இருந்தாலும் ஓகே, எஸ்சியூகேவா இருந்தா சரி, எதுவா இருந்தாலும் சரி, யாருமே வந்து எஜுகேஷன் லோன்லாம் பண்றது இல்ல. என் ஃப்ரெண்டு இப்ப எதுல எஸ்ஐயூகேல பண்ணிட்டு வந்தவன், அவனுக்கு வந்து எஜுகேஷன் லோன் வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணி எதுவும் ஹெல்ப் பண்ணல அவனுக்கு எஜுகேஷன் லோனுக்காக. அவங்ககிட்ட இந்த மாதிரி இது டாக்குமெண்ட்ஸ் எதுவும் இல்ல, லேண்ட் டாக்குமெண்ட் இந்த மாதிரி எதுவுமே இல்ல. சோ அதனால வெளியே ஃபுல்லா இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்கான். 2.5 ரேட் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டுக்கு அவன் வாங்கிட்டு வந்திருக்கான். 25 lakhs. அவன் என்னைக்கு அதை பே பண்ணுவான்? 2.5னா எங்க போறது? 2.5 இன்ட்ரெஸ்ட்னா பாத்துக்கோங்க மந்த்லி அவங்க எவ்வளவு பே பண்றாங்கன்ட்டு. இப்போ எஜுகேஷன் லோன் வந்து நம்ம ஹெச்டிஎஃப்சி அப்ரோச் பண்ணோம். அவங்களும் 25 lakhsக்கு வந்துட்டு வித்தவுட் கொலாட்ரல்ல 25 பண்ணிக்கலாம் எல்லாமே ஏற்பாடு பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம அந்த டைம் கேப், நமக்கு வீசா ஃபைல் பண்ண வேண்டிய அந்த டைம் கேப் ரொம்ப ஷார்ட்டாக இருந்ததுனால நமக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு நீயே வந்து ஓன் மணி ரெடி பண்ணி நம்ம அதை வந்து ஸ்டேட்மெண்ட்டில் காமிச்சு நம்ம எல்லாமே பண்ணோம். ஸோ இந்த ப்ராசஸில் ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம ஏதாவது தப்பு பண்ணுறோம், லைக் இல்லீகலாக பண்ணுறோம், இல்லை நம்ம போக வேண்டிய ட்ராக்கை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாத வேற ஒரு இடத்துல நம்ம ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி உனக்கு ஏதாவது ஃபீல் ஆச்சா? இல்லை நம்ம ப்ரொசீஜர் கரெக்டாக போயிட்டுருக்கோம், மேபி டிலே ஆகிருக்கலாம், முன்ன பின்ன டிலே ஆகிருக்கலாம், சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கலாம், பட் நம்மளுடைய அந்த அப்ரோச்சுங்கிறது வந்துட்டு மாறின மாதிரி நீ ஏதாவது ஃபீல் பண்ணுறியா? ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் அந்த ட்ராக் வந்து ஃபர்ஸ்ட் தப்பான ட்ராக்ல தான் ஒரு 3 கன்சல்டன்ட்ட போனேன். அதுக்கப்புறம் கரெக்டா அந்த ரூட்டை பிடிச்சி இங்க வந்தேன். கரெக்டா கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க நீ.
ஆ. அந்த ட்ராக் கரெக்ட்டா என்னோட டெஸ்டினேஷனுக்கு வந்துருச்சு. எந்த இதுவும் நடுவுல ரூட்லாம் மாறல. ஸ்ட்ரெயிட்டா வந்தாச்சு. ஓகே. எந்த இல்லீகலும் எதுவும் கிடையாது. ஏன்னா நான் எதுக்கு கேட்க வரேன்னா, லைஃப்ல இப்போ நீ சொன்ன மாதிரி ஒரு சில கன்சல்டன்சி நேம் நம்ம கோட் பண்றது வந்து எதுக்காக கோட் பண்ண வேண்டாம்னு சொல்றது எதுக்காகன்னா, நமக்கு நாளைக்கு பிரச்சனை வரும், லீகல் இஷ்யூ வரும் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நீ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு, நீ வந்து அவங்கள அப்ரோச் பண்ணியிருக்க, அவங்களுடைய சர்வீஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்க. அதனுடைய ஃபீட்பேக் தான் நீ தர. நீ வந்து ஒரு வெஞ்சன்ஸை வச்சோ, இல்லை அவங்களோட பிஸ்னஸை இது பண்ணணும், அவங்கள வந்து காம்படிட்டரா போட்டு என்ன பண்ணணும். ஏன்னா நான் இப்போ தான் ஆஃபீஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஃபீல்டுக்கு நானும் வந்துட்டு இப்போ தான் ஸ்டார்ட் அப் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கோன்னு சொன்னா, அவங்க 10 வருஷம் 20 வருஷம் இந்த ஃபீல்டில் இருந்திருக்கலாம். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே போயிட்டு என்னோட காம்படிஷன் அவங்க தான் சொல்லவும் முடியாது. ப்ராக்டிக்கலி அது சொன்னாலும் எல்லாருமே சிரிப்பாங்க, அவங்க அவ்வளோ பெரிய கம்பெனி இருக்கும்போது. பட் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நீ சொல்கிறதுங்கிறது ஃபீட்பேக்கு. ஸோ உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீ என்ன நடந்துச்சு உன் லைஃப்பில் ஒரு 3 மாதம் 4 மாதம் அப்படின்னாலும் அட்ஸ் அ சர்டன் பீரியட் நீ இன்வெஸ்ட் பண்ணியிருக்க, அந்த ப்ராசஸ்க்காக நீ இன்வெஸ்ட் பண்ணியிருப்ப, வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்ப. எண்ட் ஆஃப் தி டே உனக்கு அது நடக்கலை அப்படிங்கும்போது உன்னுடைய ஃபீட்பேக் நீ தர, ஜென்யூன் ஃபீட்பேக்காக தர. பட் என்னுடைய ஒரே ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, என்ன பண்ணணுன்றத நீ தெரிஞ்சு பண்ணுனியா தெரியாமல் பண்ணுனியா அப்படின்றது தான். பிகாஸ் பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ், பெரும்பாலான கன்சல்டன்சிஸ் போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்துட்டு நான் ப்ராசஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வாங்கிடுறாங்க. இதுதான்ப்பா ப்ரோக்ராம் ஆப்ஷன், இதுதான் இருக்குது, இஷ்டம் இருந்தால் பண்ணு, இல்லைன்னா போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ப்ரோக்ராம் ஆப்ஷன் தராங்க. இந்த பையனுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலைனாலும் சரி அந்த 4 ப்ரோக்ராம் ஆப்ஷனுக்குள்ளே தான் அவன் வந்து ஏதாவது ஒன்று பிக் பண்ணணும். ஸோ இது வந்து பண்ணிக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எஸ்ஓபி பில் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து டில் விசா ஃபைல் பண்ணுறது வரைக்கும் எல்லாமே கன்சல்டன்சி பண்ணி கொடுத்துட்றாங்க. எஜுகேஷனில் நீ சொன்ன மாதிரி பெரும்பாலும் யாரும் வந்து பண்ணுறதில்ல, அது வந்து ஸ்டூடெண்ட்டோடைய பிரச்சனை அப்படின்ட்டு விட்டுடுறாங்க, யாரும் உள்ளே வர்றதில்லை. விசா ஃபைல் முடிச்சுட்டு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. ஸ்டூடெண்ட் வந்து யூகேல லேண்ட் ஆனதுக்கப்புறம் ஏன் தான் இந்த கோர்ஸ் எடுத்தோம், ஏன் தான் இந்த யூனிவர்சிட்டி வந்தோம்னு சொல்லி யாராவது கொஸ்டின் கேட்டால் அதுக்கு கூட பதில் தெரியாமல் நிறைய பேர் நிற்கிறாங்க. ஸோ அவங்களுடைய அஜெண்டா என்ன, ஃபாரின் போகணும், யூகேக்கோ கனடாவோ போய் சேர்ந்துக்கணும் அப்படின்றது இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்களே தவிர, இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் ஏன் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு அவங்க யோசிக்க கூட மாட்டேன்றாங்க. எதுக்காக இந்த யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணணும், நம்மளுடைய ஃப்யூச்சர் எங்கே இருக்கும் அப்படி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீயே சொல்கிற கோவென்ட்ரி யூனிவர்சிட்டி வந்துட்டு ஜாகுவார் கூட வந்து டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. இது மேபி நீ அங்கே போனதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கலாம். பட் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம கோவென்ட்ரி பற்றி நிறைய பேசியிருந்தோம். கோவென்ட்ரி வந்து அவங்க ஆட்டோ எக்ஸ்போ கண்டக்ட் பண்ணுறதாகட்டும், லாஸ்ட் இயர் அவன் என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தான், இந்த 1 இயர் இண்டஸ்ட்ரியல் பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து என்ன க்ரைட்டீரியா இருந்துச்சு. பிகாஸ் இண்டஸ்ட்ரியல் பிளேஸ்மெண்ட்டுன்றது வந்து ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துட மாட்டான். டக்குன்னு போய் அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே பிளேஸ்மெண்ட்டுன்றது கிடைக்காது. அதுக்குன்னு அவன் ஒரு க்ரைட்டீரியா வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த க்ரைட்டீரியா வந்து நம்ம இங்கிருந்தே நம்ம பார்த்துட்டோம். அந்த வெப்சைட்லேயே தெளிவாக அவன் மென்ஷன் பண்ணியிருந்தான், இவ்வளோ மார்க்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சர்டன் க்ரைட்டீரியா வந்து அந்த வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தான். நம்ம அது எல்லாமே செக் பண்ணிட்டு தான் ப்ரோக்ராமே சூஸ் பண்ணோம். பிகாஸ் உன்னோடது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இருக்குது, ஆட்டோமொபைல் இருக்குது, ஆட்டோமொபைல் டிசைன் இருக்குது. ஐ திங்க் டிசைன் ப்ரோக்ராமும் ஒன்று நம்ம பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன். அந்த வந்து வெஹிக்கிள் இதெல்லாம் வந்து டிசைன் பண்ணுற அந்த ரெண்டரிங் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஆப்ஷன் ஒன்று நம்ம பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தது தான் ஃபைனலாக இந்த ப்ரோக்ராம் சூஸ் பண்ணோம். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக, அதுவும் பர்டிகுலராக இப்போ நீ இருக்கிறது இன்டர்நேஷ்னல் கண்ட்ரியில் இருக்க, ஒரு யூகேல இருக்க, ஆஸ் அ இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாக அப்கமிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீ சொல்ல விரும்புகிறது என்ன? லைக் ஒரு கன்சல்டன்சி போனேன்னா என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும், என்னென்ன விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கும், எது தெரிஞ்சுக்கிட்டா நல்லது, எது தெரிஞ்சுக்காம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை அப்படின்றது உன்னுடைய ஒப்பீனியன் என்ன? ஆக்சுவலா எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு எந்த கோர்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுதான் ப்ரோ பண்ணணும். இப்போ வந்து நமக்கு ஆப்ஷன் இல்ல, இந்த இன்டேக் போயே ஆகணும்னா நமக்கு ஒண்ணும் அவசரம்லாம் கிடையாது. அப்படி இருந்தாலுமே வேற வழி இல்ல, வெயிட் பண்ணி பண்ணாதான் நல்லா இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இல்லாம இன்னொரு கோர்ஸ் வந்து எடுத்து அதுல போயிட்டு சும்மா அமௌண்ட்ட கட்டி நம்ம இன்ட்ரெஸ்ட் இல்லாம படிக்காம அப்புறம் எல்லாமே வேஸ்ட் தான் டோட்டலாவே. நம்ம அமௌண்ட்டும் வேஸ்ட் தான். இங்க வந்து 2 இயர்ஸ் 1 இயர் அதுவும் வேஸ்ட் தான். ஏன்னா நெறைய கன்சல்டன்ட் அப்படிதான் பண்றாங்க. இந்த கோர்ஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இத பண்றதுன்னா பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிருவாங்க. இவங்களும் வேற என்ன பண்றதுன்னு தெரியாம அதையே பண்ணிடுறாங்க. சோ அதனால சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன அதாவது நீங்க படிச்ச ஃபீல்டுக்கும் கொஞ்சம் லிங்காவும் இருக்கணும். நம்ம பண்ண போற மாஸ்டர்ஸ். ஓகே. சம்மந்தமே இல்லாம பேச்சுலர்ஸ படிச்சுட்டு இப்ப வந்து மேனேஜ்மென்ட் போறது. அது வந்து நம்ம இதுல மேக்ஸிமம் எம்பிஏ பண்ணிட்டு பண்றாங்க. பட் இங்க வந்து அது அவ்ளோ இதா தெரியல எனக்கு. ஏன்னா நான் வந்து இப்போ என்னோட அலுமினி எம்பிஏ ஸ்டூடண்ட் அவங்க வந்து 10 இயர்ஸ் முன்னாடியே முடிச்சுட்டாங்க. இங்க வந்து அவங்ககிட்டயும் பார்த்து அவங்க ஒரு டைம் பேசிட்டு இருந்தேன். அப்ப சொன்னாங்க அவங்க. இந்த மாரி இந்த பிஇ முடிச்சுட்டு இங்க வந்து எம்பிஏ பண்றது இந்த மாரிலாம் கொஞ்சம் வந்து
செட் ஆகாது. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஜாப் போகும்போது. ஓகே. எந்த ஃபீல்ட்ல ஃபர்ஸ்ட் பேச்சுலர்ஸ் போமோ அந்த லைன்லயே போனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ம், ம், ம். அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஸோ அதனால சொல்றேன். ஓகே, ஓகே. படிச்ச ஃபீல்டுல ரெலவென்ட்டா போறது நல்லது. கிடைக்கல அப்படின்னா கூட ஒரு ம். இன்டேக் போனாலும் பரவாயில்லன்னு அடுத்த இன்டேக் வெயிட் பண்ணி வர்றது தான் வந்து புத்திசாலித்தனமான ஒரு ஐடியாவா இருக்கும். ம். வெயிட் பண்ணி அது வந்து அவங்களோட இப்ப அவங்க வந்து 2, 3 இதுல கூட இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். சப்போஸ் இன்னொரு கோர்ஸ் போனா அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் படிச்சிடுறேன்னு ஓகேன்னா படிக்கலாம். வேற ம், வழி இல்லாம வீட்ல ஃபோர்ஸ் பண்றாங்க. இந்த இன்டேக் போயே ஆகணுங்கிறதுக்காக சரி கிடைச்ச கோர்ஸ் எடுத்துட்டு வர்றது. ம், ம். பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்ப்போம்ன்ட்டு. அந்த இதுல சொல்றேன் ப்ரோ. ஓகே. இன்ட்ரெஸ்ட் இல்லாம எது பண்ணாலும் அது ஒண்ணும் யூஸ் இல்ல. ம், ம். நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா தான் எதா இருந்தாலுமே கரெக்ட்டா பண்ண முடியும். நம்மளோட 100% குடுக்க முடியும். ஓகே, ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு உன்னோட அக்காமடேஷன் பத்தி சொல்லு. ஏன்னா மெயினா நெறைய பேர் யோசிக்கிறது அதுதான். கண்ட்ரி வந்து சேஃபான்னு ஃபர்ஸ்ட்டு பார்க்குறாங்க. 2வது எஸ்பெஷலி இந்த ஃபீமேல் ஸ்டூடண்ட்ஸ் இவங்கலாம் வராங்க அப்படின்னு சொன்னா, யுனிவர்சிட்டி ஹாஸ்டல் எடுக்கலாமா? அல்லது பிஜி எடுக்கலாமா? இந்த மாரி நெறைய கொஸ்டின். ஈவன் பசங்களா இருந்தாலுமே அந்த கொஸ்டின் தான் இருக்கும். ஸோ அக்காமடேஷன் ஈவன் தோ உனக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலுமே, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உன் கூட படிக்கிறவங்க வேற யாராவது நம்ம ஊர்க்காரங்க வந்துட்டு அக்காமடேஷன் எடுத்திருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க என்னென்ன கஷ்டப்பட்டாங்க? உனக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது அதுல? அக்காமடேஷன் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் வந்து நம்ம யுனிவர்சிட்டி பக்கத்திலேயே இருக்கிறது தான் ப்ரோ பெஸ்ட். இப்ப என்னோடதுமே வந்து இங்க என்ன ப்ராப்ளம்னா, நம்ம ஊர்ல வந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு வந்து நீங்க பஸ் ஏறுனீங்கன்னா 10 நிமிஷத்துல போயிருவோம். இங்க ம். எனக்கு வந்து 5 கிலோமீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸ் யுனிவர்சிட்டில இருந்து என்னோட அக்காமடேஷன். பட் இதுக்கு வந்து எனக்கு 45 மினிட்ஸ் ஆகுது. இங்க இருந்து அங்க போறதுக்கு 5 கிலோமீட்டர். பஸ்ல. ஆமா. ஏன்னா நடுவுல 20 ஸ்டாப் வருது. இது 5 கிலோமீட்டருக்கு இவ்ளோ ஸ்டெப்ஸா? 20 ஸ்டாப் வருது. ஓகே. ஆ. 45 மினிட்ஸ் ஆகுது. அதாவது டோட்டலா பஸ் டிராவல்ல ஒரு 30 மினிட்ஸ் இருக்கும். இங்க இருந்து நான் ரூம்ல இருந்து பஸ் ஸ்டாப் போறது, நெக்ஸ்ட் பஸ் ஸ்டாப்ல இருந்து யுனி போறது, எல்லாம் சேர்த்து 45 மினிட்ஸ் ஆகும்னு சொல்றேன். சோ நம்ம வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல அக்காமடேஷன் பார்க்கறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம எதுக்கா இருந்தாலும். ஏன்னா அந்த சைடு இருக்கும்போது தான் நம்ம நெறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே. ஆ. இப்ப யூனிவர்சிட்டி பக்கத்திலேயே வந்து சிட்டி சென்டர் இருக்கு. டோட்டலா எல்லாமே வந்து அங்க தான் இருக்கு. ம். எல்லா ஷாப்ஸ் எல்லாமே அங்க தான் இருக்கு. ம், ம். அங்க வந்து இருக்கும்போது அங்க பீப்பிள் ஃபுல்லா எல்லாமே நெறைய இருக்க ஏரியால நம்ம போய் பார்த்தா தான் அந்த கல்ச்சர் தெரியும். எல்லாமே நம்ம வந்து நெறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அதுக்காக சொல்றேன். ஸோ அப்ப அதே மாரி ஸ்டூடெண்ட் அக்காமடேஷன் போனீங்கன்னா, மேக்ஸிமம் 350 பவுண்ட்ஸ்ல இருந்தா மினிமம் 350 பவுண்ட்ஸ்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். ஆ. பட் ஓகே. ஆனா அதுல வந்து கொஞ்சம் ரேட் அதிகமா போக போக உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். பெர் மந்த்துக்கு சொல்றேன். பெர் மந்த்துக்கு. ஓகே. பெர் மந்த்துக்கு. இப்போ ஆனா சில ரூம்ஸ் ம். இப்போ நீ வந்து அக்காமடேஷன்ல இருக்கிறது வந்துட்டு எப்படி பே பண்ற? லைக் பெர் மந்த்துக்கு பே பண்றியா? இல்ல வீக்லி பே பண்றியா? பெர் மந்த்துக்கு தான் ப்ரோ. எல்லா இடத்துலயுமே பெர் மந்த் தான். ஓகே. பட் இப்போ அக்காமடேஷன் பெர் மந்த் தான். அக்காமடேஷன் 350ங்கிறது வந்துட்டு ஒரு 450 ஆகுது, 550 ஆகுது அப்படின்னு சொன்னா, அதுல இருக்கக்கூடிய இதுவும் மாறும் இல்லையா? ஸ்ட்ரக்சரும் மாறும். ம். இப்போ என்ன 3 ஸ்டார் ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல், 7 ஸ்டார் ஹோட்டல்லாம் போகுதுல்ல. அந்த மாரி ஒவ்வொரு இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும்ல. அந்த மாரி கொஞ்சம் ஃபெசிலிட்டீஸ் அதிகமா இருக்கும். ஓகே. இப்ப நீங்க நல்லா ஒரு 400 ரூம்ஸ் அந்த மாரி போனீங்கன்னாவே உங்களுக்கு வந்து கீழ ஜிம்லாம் இருக்கும். சில காமன் ரூம் மாரி இருக்கும். அதுல வந்து உங்களுக்கு கேம்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கும் ஏதாச்சும். அந்த மாரி. இன்னும் கொஞ்சம் அதிகமா காசு போனீங்கன்னா, ரூம் கொஞ்சம் பெருசா இருக்கும். உள்ள டிவி வரும். அந்த மாரி. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது. அது நம்ம ஆன்லைன்ல சர்ச் பண்ணும்போதே அதுல உள்ள என்ன ஃபெசிலிட்டீஸ் இருக்கு எல்லாமே அவங்களே குடுத்துருப்பாங்க. நம்ம பார்த்துட்டு செலக்ட் பண்ணா கூட ஓகே தான். பார்த்துட்டு தான் செலக்ட் பண்ணுவோம். ஸோ அதுல ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஓகே. ஓகே. ஏன்னா நம்ம மந்த்லி எக்ஸ்பென்ஸ்ங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அக்காமடேஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கு. இப்ப எனக்கு வந்து 400 பவுண்ட்ஸ் தான் ஆகுது மேக்ஸிமம். ம். ஏன்னா எனக்கு வந்து ரூம் ரென்ட் 225 பவுண்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து சாப்பாட்டுக்கு, டிராவலிங் இதெல்லாம் போட்டா எப்படியும் ஒரு 400 பவுண்ட்ஸ்க்குள்ள முடிஞ்சிரும். ஒரு மாசத்துக்கு. இப்போ சப்போஸ் பெர் மந்த்துக்கு. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் 400 பவுண்ட்ஸ் பெர் அக்காமடேஷனுக்கே பெர் மந்த் 400 பவுண்ட்ஸ் குடுக்குறவன்லாம் இருக்கான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாகும். ஓகே. ஓகே. ம். ஸோ அதனால நம்ம அக்காமடேஷன் வச்சு தான் நம்ம பண்ற செலவ பொறுத்து தான். ஓகே. ஓகே. ஸோ அங்க கம்யூனிட்டி வைஸ் எப்படி இருக்காங்க? லைக் இப்ப நீ இருக்கிறது ஏதாவது ஃபாரினர் வீட்ல தங்கியிருக்கியா? இல்ல நம்ம ஊர்க்காரங்க, தமிழ்நாட்டுக்காரங்க அவங்க வீட்ல இருக்கியா? ஸ்ரீலங்கன் தமிழ் ப்ரோ இவங்க. ஓகே. ஸோ அப்ப நம்ம ஊர்க்காரங்க அங்க ஜாஸ்தி இருக்காங்க இல்லையா? கோவன்ட்ரில வந்து 70% 70% இந்தியன்ஸ் தான் ஸ்டூடண்ட்ஸ். ஸ்டூடண்ட்ஸே 70% 70% இந்தியன் ஸ்டூடண்ட்ஸ் தான். ஓ! சரி, சரி. ம். அதே மாரி அதுல வந்து ம் ஒரு 30% அந்த மாரி வந்து தெலுங்கு வச்சுக்கலாம். ஒரு 20% கேரளா அந்த மாரி வச்சுக்கலாம்.
ம். என்னோட கோர்ஸ்ல அந்த மாதிரி தான் இருக்காங்க. மேக்ஸிமம் 60% இந்தியன் ஸ்டூடண்ட்ஸ் தான் இருப்பாங்க கவுண்ட்ரில. எல்லா கோர்ஸ்லயுமே பார்த்தீங்கன்னா. ஓகே, ஓகே. ம். ஸோ நீ இப்போ லண்டன்லயும் கொஞ்ச நாள் இருந்தீல்ல? போன புதுசுல. ஸோ லண்டன்ல எப்படி காஸ்ட் ஆஃப் லிவிங்? அங்க காஸ்ட் ஆஃப் லிவிங் பத்தி எனக்கு ஐடியா இல்ல ப்ரோ. ஏன்னா நான் வந்து ஃப்ரெண்ட் ரூம்ல இருந்தேன். அவனுக்கு எவ்வளவு ரென்ட்ன்னு கூட எனக்கு தெரியாது. ம். அத பத்தி எனக்கு ஐடியா இல்ல. அங்கேயுமே ஃபுட் இந்த மாரி பார்த்தா எல்லாமே சேம் தான் வரும். ஒரு 100 டூ 100 பவுண்ட்ஸ் 100 பவுண்ட்ஸ், 150 பவுண்ட்ஸ் அந்த மாரி அதுக்குள்ள தான் வரும். ஓகே. பட் அக்காமடேஷன் வந்து அங்க எவ்வளவு சார்ஜ் அந்த மாதிரி அதோட பிரைஸ் எனக்கு தெரியல. அத ஓகே. பத்தி எனக்கு ஐடியா இல்ல. சரி, சரி, சரி. ஓகே. இப்போ பார்ட் டைம் ஜாப் எப்படி கிடைச்சிருச்சா? பார்ட் டைம் என்ன பண்ற? பார்ட் டைம் வந்து எனக்கு வந்து இப்போ உடனே கிடைச்சிருச்சு ப்ரோ. நான் வந்ததுல இருந்து எதுவும் பார்க்கல. ஏன்னா நான் கையில அமௌண்ட் கொஞ்சம் கொண்டு வந்தேன். அத வந்து அப்படியே செலவு பண்ணிட்டு நானும் அப்படியே ஜாலியா இருந்தேன். இப்போதான் ஒரு ஒரு 2 வீக்ஸ் தான் பார்த்துட்டு இருந்திருப்பேன். சும்மா ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இன்னொரு கான்டாக்ட் கிடைச்சு அப்ளை பண்ணி இண்டக்ஷன் முடிஞ்சுச்சு. மண்டேல இருந்து ஷிஃப்ட் போடுவாங்க. ம். எனக்கு பிரச்சனை இல்ல. இன்னும் கொஞ்சம் பேர் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து நெறைய பேர் நெறைய இடத்துல அப்ளை பண்ணியிருக்காங்க. கிடைக்காமயும். சில பேர் என்ன பண்றாங்கன்னா, ஆன்லைன்ல வந்து நெறைய இருக்கு. Indeed Flex இந்த மாரி ஏஜென்சிஸ் இந்த மாரி கன்சல்டன்ட் மாரி அந்த மாரி இருக்கு. அவங்க வந்து சும்மா பார்க்கறதுக்கு எல்லாத்தையும் அப்ளை பண்றது. இதெல்லாம் பண்ணிட்டு கிடைக்கலன்ட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே. கரெக்ட்டா எதுல போனா இது கிடைக்கும் அந்த மாரி சில டெக்னிக்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் கரெக்ட்டா பார்த்து பண்ணுனா, இதுல கண்டிப்பா கிடைக்கும். நம்ம அப்ளை பண்ணா. அந்த மாரி சில ஜாப்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து பண்ணணும். சில ஜாப்ஸ்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்ப்பாங்க. ம். அதையும் பரவால்ல சும்மா அப்ளை பண்ணுவோன்ட்டு 10 இடத்துல அப்ளை பண்றத எக்ஸ்பீரியன்ஸும் சேர்த்து ஒரு 30ஆ பண்ணிட்டு, நான் 30 இடத்துல அப்ளை பண்ணேன். எனக்கு ஜாபே கிடைக்கல அப்டின்னு சொல்லுவாங்க. அதான், அதான். இப்ப அங்க இப்ப ஜாபுக்கு எவ்வளவு தராங்க? பார்ட் டைம்க்கு எவ்வளவு சேலரி தராங்க? பார்ட் டைம் அது வந்து நம்ம போற இடத்த பொறுத்து தான் ப்ரோ. நான் இப்ப ராயல் மெயில் தான் போறேன். மண்டேல இருந்து. ம். அதுல வந்து 10.5 10.6 பவுண்ட்ஸ் பெர் ஹவர். ஓகே. 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் 14.5 மாத்திருவாங்க. 3 பவுண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா பண்றாங்க. எக்ஸ்ட்ரா குடுக்க போறாங்க. 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் ஒரு 2 பவுண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா பண்ணிருவாங்க. இன்கிரீஸ் பண்ணிருவாங்க. ம். இது கல்ச்சர்ல எப்படி இருக்காங்க? ஓகே தான் ப்ரோ. பட் இங்கலாம் வந்து நம்ம ஊர் மாரிலாம் இல்ல ப்ரோ. எல்லாமே நார்மலா பேசுவாங்க. நம்ம ஊர்ல வந்து சும்மா இந்த கேஸ்ட், கம்யூனிட்டி அது இதுன்னு பார்ப்பாங்க எல்லாத்துக்கும். இங்க வந்து அப்படி இல்ல. எந்த வொர்க் பண்ணாலும் எல்லாமே ஈக்குவலா தான் பார்ப்பாங்க. ஓகே, ஓகே. அதனால அது ஒரு பிளஸ் இங்க ஃபாரின்லலாம். ம். இப்ப நீ எங்க உட்கார்ந்துட்டு இருக்க? ரூம்ல இருக்கியா? இல்ல ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கியா? இல்ல கிரவுண்ட் ம். ஃப்ளோர்ல இருக்கியா? கிரவுண்ட் ஃப்ளோர்ல கீழ கிட்சன்ல இருக்கேன் ப்ரோ. கீழ கிச்சன்ல இருக்கியா? சோ அப்படியே எந்திரிச்சு ம். உன் ரூம காட்ட முடியுமா? ரூமா? கசகசன்னு வச்சிருக்க. சரி அப்படி இல்ல, இல்லைன்னா இல்ல. வெளிய அவுட்டோராவது அ காட்டு. அப்படியே பாருங்க. ஸோ அக்காமடேஷன் இது வந்து அவங்க குடுத்ததா? இது எல்லாமே அவங்க குடுத்ததா? இல்ல நீ வாங்குனதா? ப்ரோ இது வந்து எல்லாமே அவங்க திங்ஸ் தான். நம்ம அக்காமடேஷன் போனாலுமே எல்லா திங்ஸுமே அவங்களே குடுத்துருவாங்க. வாஷிங் மிஷின், அவன் இருக்கும். எல்லாமே அவங்களே குடுத்துருவாங்க. ஓகே, ஓகே. தெரிஞ்சுதா? நான் லேப்ல கனெக்ட் பண்றதுனால எங்க தெரியுது. ஃபோனா இருந்தா கூட பேக் கேமரா ஆன் பண்ணிருவேன். லேப்ல தெரிஞ்சுதா நான் காட்டுனது? அப்படியே லேப்ப மட்டும் லைட்டா ரொட்டேட் மட்டும் பண்ணிக்க. அததான் ப்ரோ பண்ணேன். இப்ப தெரிஞ்சிருச்சா? தெரியுதுடா. நல்லா தெரியுதுடா. இது வந்து கிச்சனு. எங்க கிச்சன் காட்டு. ஸோ என்ன குடுத்துருக்குறாங்க? உனக்கு ஃப்ரிட்ஜ் இருக்கு, மைக்ரோவேவ் ஓவன் இருக்கு, ஒரு டைனிங் டேபிள். ஸோ காம்பேக்ட்டா இருக்கு இல்லையா? இது வந்து வீடுனால இந்த டைனிங் டேபிள் எல்லாமே இருக்கும் ப்ரோ. ஓகே தான். ஆனா நீங்க வெளிய அக்காமடேஷன் போனாலுமே எல்லாமே இருக்கும். எல்லாமே அவங்க குடுத்துருவாங்க. ஓ! வாஷிங் மிஷின் இருக்கு. ஸ்டூடண்ட் அக்காமடேஷன் எல்லா அக்காமடேஷன்லயுமே எல்லாமே குடுத்துருவாங்க. ஆ. பட் ஆனா சில இது வந்து ஒரு நிமிஷம் இருங்க. வெளிய பாத்துக்கோங்க. இப்படிதான் இருக்கும். ஓகேவா? அப்படியே கொஞ்சம் வெளிய வா. ஓகே. ம். ஸோ சிம்பிளா தான் இருக்கு இல்லையா? கொஞ்சம் காமா இருக்கு. ஆமா ப்ரோ. பட் நம்ம அங்க சிட்டி சென்டர் இப்ப காலேஜ் பக்கத்துலலாம் போனா எல்லாமே இருக்கும். ம். இது வந்து கொஞ்சம் இனியில இருந்து அவுட்டர் மாரி. இங்க வந்து 5 கிலோமீட்டர்ஸே அவுட்டர் மாரி தான். ஓகே. நீட்டா இருக்கு வீடு இல்லையா? அதெல்லாம் இங்க எல்லாமே அதுல மட்டும் எந்த இதுவும் இருக்காது ப்ரோ. எல்லாமே நீட்டா கிளீனா இருக்கும். இப்போ ஸ்டூடண்ட் அக்காமடேஷன் போனீங்கன்னா எல்லாத்துலயுமே எல்லாமே குடுத்துருவாங்க. ஓகே. ஆ, ஆ. பட் ம்
இப்போ வந்து சில அக்காமடேஷன்ஸ் இருக்கு. எப்படின்னா, வீட்டு லேண்ட்லார்ட் வந்து ஒரு 4 பிஹெச்கே ஹவுஸ்லாம் இருக்குன்னா, அது தனித்தனியா ஸ்டூடண்ட்ஸ் ஒவ்வொரு பெட்ரூம்க்கும் ரெண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஓகே. ஒவ்வொரு சில பெட்ரூமுக்கேவா? இது அன்ஃபர்னிஷ்டும் இருக்கு. சில இது அன்ஃபர்னிஷ்டும் இருக்கு. சில வந்து ஃபர்னிஷ்டு எல்லாமே இருக்கும். அது வந்து நம்ம போம்போதே எல்லாமே நம்ம ஆன்லைன் சர்ச் பண்ணும்போதே எல்லாம் மென்ஷன் பண்ணிருவாங்க. என்னென்ன ஃபெசிலிட்டீஸ் இருக்குன்னு. ஓகேன்னா அத எடுத்துக்கலாம். சில இது அன்ஃபர்னிஷ்டுனா மத்த எல்லாம் நம்மளே வாங்குற மாரி இருக்கும். பட் ஆனா அதுக்கு ரெண்ட் வந்து கம்மியா இருக்கும். ஓகே. ஆஹா, அந்த மாதிரி. ம். ம். ஸோ வந்துட்டு இப்போ ஸ்டே பேக்கு மத்த விஷயங்கள் எப்படி இருக்கு அங்க? ஸ்டே பேக்லாம் என்ன ப்ரோ ப்ராப்ளம் இல்ல. நெக்ஸ்ட் இத முடிச்சோனயே ஏன்னா நான் ஜான் இன்டேக். ம். நெக்ஸ்ட் ஜான் வரைக்கும் எனக்கு கோர்ஸ். அதுக்கப்புறம் 4 மந்த்ஸ் வரைக்கும் நமக்கு டைமு. வொர்க் கிடைக்கலன்னா வொர்க் விசா வாங்குறதுக்கு. அதுக்கப்புறம் கிடைக்கலன்னா நெக்ஸ்ட் மேல வந்து நான் பிஎஸ்டபிள்யூ அப்ளை பண்ணி எப்படியும் அதுக்கு ஒரு 2 லேக்ஸ் அந்த மாரி செலவாகும். பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் ஸ்டே பேக் இருந்துக்கலாம். ஓகே. பிஎஸ்டபிள்யூக்கு. ம். ஸோ ஒர்க் விசா கிடைச்சதுன்னா டைரக்ட்டா ஒர்க்கே பண்ணிக்கலாமா? வொர்க் விசா கிடைச்சா டைரக்ட்டா வொர்க் தான் ப்ரோ. இல்ல பிஎஸ்டபிள்யூ பிஎஸ்டபிள்யூ வாங்க தேவையில்ல. தேவையில்லையா? பிஎஸ்டபிள்யூ எதுக்கு? வொர்க் விசா கிடைச்சா வொர்க் விசா அவ்வளோதான். ஓகே, ஓகே. இது எவ்வளோ நாள்ல தராங்க? பிஆர் இந்த மாரி இதெல்லாம் அத பத்தி விசாரிச்சியா? எவ்வளோ நாள்ல? பிஆர் வந்து 5 இயர்ஸ் வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ப்ரோ இங்க. யூகே. அதாவது வொர்க் விசால 5 இயர்ஸ் வொர்க் பண்ணணும். ஆஹா, ஓகே. இப்ப நான் பிஎஸ்டபிள்யூ வாங்கிட்டு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணாலுமே, நெக்ஸ்ட் நான் வொர்க் விசா வச்சு நான் 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணா தான் பிஆர். இப்ப நான் காலேஜ் முடிக்கும்போதே வொர்க் விசா பண்ணிட்டு வொர்க் கிடைச்சிருச்சு. நான் வொர்க் விசாலயே பண்றேன்னா 5 இயர்ஸ் வொர்க் பண்ணா ஓகே முடிஞ்சிருச்சு. ஸோ பிஎஸ்டபிள்யூ வந்துட்டு ஒர்க் விசால கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்களா? வராது. ம்ஹ்ம். ஆனா அது பிஎஸ்டபிள்யூ வந்து போஸ்ட் செகண்டரி ஒர்க் பெர்மிட் தானே அது? பெர்மிட் தான் ப்ரோ. ஆனா அது வந்து வொர்க் பெர்மிட் கிடையாதுல்ல. ஓ, என்டையர் ஒர்க் அதாவது பெர்மிட்ல 5 இயர்ஸ். நமக்கு ஸ்பான்சர் பண்ணல யாரும் வொர்க் விசாக்காக. ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வொர்க் பண்ணுவோம். பட் ஆனா அது வந்து வொர்க் விசால வராது. அந்த மாரின்னு வச்சுக்கோங்க. அப்ப அது வந்து கணக்கு என்னன்னா பிஆர்ல அத கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகே. அப்ப கணக்கு என்னன்னா, இந்த பிஎஸ்டபிள்யூ அப்படின்றது வந்துட்டு ஒர்க் விசா எடுக்கிறதுக்கு நமக்கு கவர்மெண்ட் ஒரு 2 வருஷம் டைம் தரான். ம். நம்ம ஜாப் தேடுறதுக்காகன்னு வச்சுக்கலாம். தேடுறதுக்காக வச்சிருக்காங்க. இதுல வொர்க் பண்ணலாம். எல்லாமே ஓகே தான். கம்பெனிலயே நம்ம போய் வொர்க் பண்ணாலுமே, ம். அவங்க வந்து நமக்கு ஸ்பான்சர் பண்ணி நமக்கு விசா வாங்கி தரல. அவங்க ஸ்பான்சர் பண்ணணும். நமக்கு வந்து கம்பெனில இருந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க. 5 இயர்ஸ் வொர்க்குக்கு. அதுதான் வந்து நமக்கு நெக்ஸ்ட் பிஆர்க்கு யூஸ் ஆகும். ஓகே. பிஎஸ்டபிள்யூங்கிறது நம்மளோட ஸ்டே பேக். இது வந்து நம்மளே யூஸ் பண்ணிக்கிறது. நம்ம அமௌண்ட் குடுத்து பண்றது. ம், ம், ம். நல்லபடியா ஒரு 4 மாசத்துல முடிஞ்சிருச்சுன்னு நெனைக்கிறேன். ஐ திங்க். செப்டம்பர்ல ஆரம்பிச்சோம்னு நெனைக்கிறேன். 4 மந்த்ஸ் கூட வந்திருக்காது ப்ரோ. ஏன்னா நான் செப்டம்பர்ல தான் 2ண்ட் வீக்ல தான் எனக்கு ரிசல்ட்டே வந்துச்சு. ஐஎல்ஸ் ம். 2ண்ட் வீக்கோ, 3ர்ட் வீக்கோ அப்பதான் ரிசல்ட்டே வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து யுனிவர்சிட்டியே ப்ரொசீட் பண்ணியிருக்கோம். இல்ல நம்ம அக்டோபர்ல ஸ்டார்ட் பண்ணோம். அப்ளிகேஷன் வந்து நான் அக்டோபர் 1 ம். வீக் நான் போட்டேன் கோவன்ட்ரிக்கு. ஸ்ட்ரெத்க்ளைட் போட்டிருந்தோம், ஸ்வான்சி போட்டிருந்தோம். மொத்தம் 3 யூனிவர்சிட்டி. வேற ஏதோ ஒண்ணு போட்ட மாரி இருக்கு. நம்ம மறந்துட்டேன். மொத்தம் ஒரு 3, 4 இது யூனிவர்சிட்டி நம்ம போட்டோம். ரெட்ஃபோர்ட்ஷையர் போட்டிருந்தோம். மொத்தம் ஒரு 4 யூனிவர்சிட்டி ம். 4 யூனிவர்சிட்டி போட்டு அதில் ஃபைனலாக கோவென்ட்ரி வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே. இப்போ ம். ஃபைனலாக வந்துட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணுறாங்க இல்லையா சர்வீஸ்? ஏன்னா இப்போ நான் வந்து பெய்ட் சர்வீஸ் தான் வந்துட்டு பண்ணியிருக்கேன். நான் வந்து உன்ட்ட காசு வாங்கிட்டு தான் நான் ப்ராசஸ் பண்ணி கொடுத்தேன். ம். இப்போ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் சர்வீஸ் பண்ணுறது வந்துட்டு ஸ்டூடெண்ட்டோடைய பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்க்கும்போது ஓகே. ஸோ வந்துட்டு நம்ம யாருக்கும் எதுவும் பணம் கொடுக்க தேவையில்லை, நமக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் நீ 2 பக்கமும் பார்த்துருக்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் சர்வீஸ் பண்ணுறவங்களுடைய சைடும் நீ பார்த்துருக்க. நான் காசு வாங்கிட்டு சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய சைடும் பார்த்துருக்கேன். ஸோ ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு நான் வந்து சார்ஜ் வாங்கினது வந்துட்டு உனக்கு ஒர்த் இல்லை அப்படின்ற மாதிரி தோணுச்சா? நான் பண்ண சர்வீஸ்லையோ இல்லை ஏதோ விஷயத்தில் வந்துட்டு நான் பணம் கொடுத்துருக்க வேண்டாமே, நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே போய் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி உனக்கு ஏதாவது ஒரு இடத்துல தோணுச்சா? ம். இல்ல ப்ரோ. இப்ப வந்து அதான் சொல்றேன்ல. நம்ம ஃப்ரீயா நம்ம வந்து 25 லேக்ஸ் பக்கமா நம்ம வந்து பே பண்ணி படிக்க போறோம். 25 லேக்ஸ் பண்ண போறோம். அதுல ஒரு 10% கூட வராது. அத யோசிச்சுட்டு வந்து பார்த்தோம். 10%ஆ? 1% 1% அதான் ஆ யோசிச்சேன். 10% 1% இல்ல, நீ நாமக்கல்னா டக்கு நாமக்கலுக்கு போயிட்டியா? இல்ல, இல்ல. அதுல 1% தான். இந்த இதுக்கெல்லாம் யோசிச்சா வந்து நம்ம அப்புறம் மொத்தமா எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணிறக்கூடாதுல்ல. சில இது பண்றாங்க. ஓகே தான். எல்லாருமே ஃபுல்லாவே ஃப்ராடுன்னுலாம் நான் சொல்லல. ஃப்ரீயா பண்றவங்க பண்றாங்க. சில கிளையண்ட்ஸ் பண்றாங்க. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து இப்ப என்னோட அக்காவும் நெக்ஸ்ட் மந்த் வராங்க. அவங்களையுமே ஃபர்ஸ்ட்டு நான் பண்ண இதுல அவங்க ரெஃபர் பண்ணி அங்க பண்ணவங்க தான். போன ஜான் இன்டேக்ல அப்ளை பண்ணாங்க. அவங்களால சீட் வாங்கி
சீட் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியல. அது வந்து நெக்ஸ்ட் இன்டேக் மாறுச்சு. நெக்ஸ்ட் இன்டேக்லயும் அவங்க பண்ண முடியல. இப்ப வந்து அவங்க பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்களாமா. ம். அப்படி பண்ணியுமே அவங்க வந்து மறுபடியும் ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ணாம, அவங்க வந்து இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு தெரியாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ம். இந்த இன்டேக்லயுமே அவங்களால வர முடியல. மே இன்டேக்லயுமே. ஓகே, ஓகே. ம். அப்போ கம்முனு ஆனா நான் வந்து உங்ககிட்ட நான் ஃபர்ஸ்ட் அவங்க எடுத்த அந்த இதுல நானும் போயிருக்கேன். எனக்கு வந்து எந்த ஒரு கிளாரிட்டியுமே இல்ல. அதுவும் சில இதுல ஒரு இது ஏனப்ரூவ் தான். அங்க போனேன். போயிட்டு நான் அங்க என்ன பண்றேன்னு கூட கேட்கல. சும்மா ஒரு ஃபார்ம குடுத்தாங்க. ஃபில் பண்ணேன். நான் வந்து இவங்கள மீட் பண்ணணும். நான் வந்து ஸ்டூடண்ட் எஜுகேஷனுக்காக ப்ராசஸ் பண்ணணும். என்னோட எஜுகேஷன் இது ஸ்டூடண்ட் விசா ப்ராசஸ் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணுங்கிற மாரி நான்லாம் கேட்டேன். இந்த மாரி இவங்க வந்து வேற மீட்டிங்ல இருக்காங்க. அதனால நீங்க இன்னொரு நாள் வாங்க அப்டின்னாங்க. இன்னொரு நாள் போனேன். அவங்க வந்து இன்னைக்கு லீவு அப்டின்னாங்க. மறுபடியும் ஃபோன் பண்ணி கேட்டேன். இப்போ வாங்க, அப்போ வாங்கன்னாங்க. கடைசி வரைக்கும் அவங்க எதுவுமே சொல்லல. அதுக்கப்புறம் தான் அந்த மாரியே இருந்துச்சு. இன்னொரு இதுல போனப்போ, அவங்க வந்து அவங்களும் ஒழுங்கா எக்ஸ்ப்ளைன் பண்ணல. அதான் உங்ககிட்ட வந்தோனயே அந்த ஃபர்ஸ்ட் மீட்லயே ஒரு கிளியர் கட்டா எல்லா ஐடியாவுமே கிடைச்சு. ஒரு 2 ஹவர்ஸ், 2 1/2 ஹவர்ஸ் பேசியிருப்போம். எல்லாமே ஏ டூ இசட் எல்லாமே சொல்ட்டீங்க. அதனால எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்துச்சு. ஓகே இது அமௌண்ட் குடுக்கறதுனால நமக்கு ஒண்ணும் பெரிய இதெல்லாம் இல்ல. எவ்வளவோ செலவு பண்ண போறோம். இது ஒரு அமௌண்ட்டாங்கிற மாரி தான் எனக்கு இருந்துச்சு. ம், 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 ம். அதனால அமௌண்ட்ட பத்திலாம் பிரச்சனை இல்ல. பட் நீங்க கரெக்ட்டா அந்த இது பண்ணி குடுக்கணும். என்ன பண்ண போறோம்ன்னு தெரியணும். நீங்க எப்படி பண்ண போறீங்கன்னு நமக்கு தெரியணும். ஒவ்வொரு ஸ்டேஜ் இப்ப எவ்வளோ ஒவ்வொரு இடத்துலயும் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க? என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்கு? எல்லாமே உங்ககிட்ட கேட்டா எல்லாம் டீட்டெயிலா சொல்லுவீங்க. மத்த இதெல்லாம் பெருசா சொல்ல மாட்டாங்க. இது போகுது அவ்வளோதான். அதுக்கடுத்து அதுலருந்து நம்ம ஏதாச்சும் ஒரு டவுட் கேட்டோம்னா கூட எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. டக்குன்னு அதான் சொல்றேன்ல ப்ரோ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த மாரி ஃபோன் பண்ணி 5 நிமிஷம் மேக்ஸிமம் பேசுறதே பெரிய விஷயமா. உடனே ஃபோன கட் பண்ணிட்டு போயிருவாங்களாம் அவங்க. ஓகே. வேற வழி இல்ல. அங்க ப்ராசஸ் அதுக்காக பண்ணிட்டாங்க, பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இங்க வந்து நமக்கு எஜுகேஷன் லோனும் நீங்க பண்றீங்கங்கும்போது அது ஒரு பெனிஃபிட் தான். விஎஃப்எஸ்ஸே நம்ம பண்ணோம்னு எடுத்துக்கிட்டோம். விஎஃப்எஸ்லாம் எப்படி நடந்துச்சு? விசா ஃபைல் பண்ணி முடிச்சுட்டு வித்தின் 1 டே, 2 டேல வந்து நமக்கு விஎஃப்எஸ் அப்பாயின்ட்மென்ட் எடுத்து, மும்பை போய் விஎஃப்எஸ் பண்ணிட்டு வந்த நீ. ஆமா ப்ரோ. அதெல்லாம் வந்து அதுதான் என் ப்ரொஃபைல் தான் கிறிஸ்மஸ் லீவ்ல மாட்டிக்கிச்சு. கேஸ்ல 1 மந்த் லேட் ஆயிருச்சு. எல்லாம் யுனி லீவு. ம். ஸோ அதனால டைம் இல்ல. கடைசி எண்ட்ல தான் வந்துச்சு. அதனால ஒரு எமர்ஜென்சில நம்ம அத போட்டோம். நம்ம யுகே போறதுக்கு அந்த மாரி டைம் கிறிஸ்மஸ் டைம் அந்த மாரிலாம் 1 மந்த் லீவ் இந்த மாரிலாம் இல்லாம இருந்தா நம்மளும் மெதுவா கூட போட்டுருக்கலாம். ஆமா. வேற வழி இல்ல. அதனால எமர்ஜென்சில போயிட்டு இப்ப அது வந்துட்டு விஎஃப்எஸ்ல வந்து ஆக்சுவலா என்ன கேட்டாங்க? நீ இங்கிருந்து மும்பை போயிருந்த விஎஃப்எஸ்க்கு. லிட்டரலி உனக்கு 1 டேல பயோமெட்ரிக்கும் முடிஞ்சிருச்சு. ஐ திங்க் பிரையாரிட்டில நம்ம போட்டதுனால ஒரு 3 டேஸ்ல வந்துட்டு உனக்கு விசா வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். ஐ திங்க் சோ. ஸோ ம். விஎஃப்எஸ்ல என்ன ஆமா ப்ரோ. நடந்துச்சு? இங்க எதுவும் கேட்கல. மெடிக்கல் சர்டிஃபிகேட் நம்ம எடுத்துட்டு போயிருந்தோம். அத பார்த்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம கொண்டு போன டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணாங்க. அவ்வளோதான். வேறலாம் ஒண்ணும் கிடையாது. ஓகே, ஓகே. மத்தபடி வந்துட்டு இன்டர்வியூ மாரி எதுவும் வைக்கலையா? இன்டர்வியூலாம் எதுவும் வைக்கல ப்ரோ எனக்கு. விசா இன்டர்வியூல எதுவும் இல்லைல்ல? ம்ஹ்ம். சப்போஸ் வந்து நீ விஎஃப்எஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம், அதாவது பயோமெட்ரிக் முடிச்சுட்டு ம். வந்ததுக்கப்புறம் உனக்கு யாராவது கால் பண்ணியோ, இல்ல மெயில் பண்ணியோ, விஎஃப்எஸ்ல இருந்து இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு யாராவது இன்டர்வியூ பண்ணாங்களா? இல்ல ப்ரோ. அந்த மாரிலாம் எதுவும் பண்ணல. எதுவுமே இல்ல. ஜஸ்ட் வந்து பயோமெட்ரிக் முடிச்சுட்டு வந்து ம்ஹ்ம். ஒரு 3 டேஸ்ல விசா வந்துருச்சு. ம். ஸோ விசா வந்து உன் வீட்டு அட்ரஸ்க்கு தானே வந்துச்சு பாஸ்போர்ட்? ம். ஆமா ப்ரோ. ஏன்னா ஒரு சில கன்சல்டன்சிஸ் வந்து அவங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் போட்டு பாஸ்போர்ட் வந்து வாங்கி வச்சுட்டு, நீங்க ஓ! 10,000 குடுங்க, 20,000 குடுங்கன்னு சொல்லிலாம் டிமாண்ட் பண்றாங்க அப்படின்ற மாரிலாம் ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபைன். ஸோ எனிவேஸ் ஒரு நெறைய இன்ஃபர்மேஷன் பேசியாச்சு. நெறைய ம். டீட்டெயில்ஸும் குடுத்துருக்க. ம். பத்தாததுக்கு உன்னுடைய கோட்டையாடையும் காமிச்சிட்ட. வீட்டுக்கு வெளிய எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ வந்து டைம் கிடைச்சது அப்படின்னு சொன்னா ஓ! முடிஞ்ச இதெல்லாம் சும்மா ப்ரோ. இங்கலாம் என்ன ப்ரோ இது பக்கத்துல சுத்துனா இன்னும் கொஞ்சம் தூரம் போனா நெறைய இருக்கும். வீட்டுக்கு வெளியே இந்த ஏரியால அவ்வளவுதான் இருக்கு. நம்ம வந்து ஸ்டூடண்ட் அக்காமடேஷன்ல அதுவும் ஒரு 30த் ஃப்ளோர்லாம் எடுத்திருப்பாங்க ம், பில்டிங்ல. ம், அவன்லாம் அப்படியே அப்படி இருக்கும் வியூலாம். வேற லெவல்ல இருக்கும். நான் வந்து ஏன்னா ஃப்ரெண்ட் அக்காமடேஷன் இந்த மாரி போயிருந்தேன். அவன் வந்து ஒரு 10த் ஃப்ளோரோ சம்திங் தான். அதுவே சூப்பரா இருந்துச்சு. ம். ஆனா அக்காமடேஷன்ல 30, 25 இந்த மாரி ஃப்ளோர்லாம் இருக்கும். பெரிய அக்காமடேஷன்ல. ஸ்டூடண்ட் அக்காமடேஷன்ல சொல்றேன். ஓகே, அந்த மாரிலாம் எடுத்தா இன்னும் சூப்பரா இருக்கும் வியூலாம். ஓகே, ஓகே. ஸோ அந்த மாரி ஏதாவது டைம் கிடைச்சது அப்படின்னு சொன்னா,
ஒரு இது மாதிரி எடுத்து ஒரு கேண்டிட் மாதிரி ஒன்று எடுத்து எனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சு விடு. ஸோ அது நம்ம யூடியூப் சேனல் ஓகே 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 ப்ரோ. மெயினாக வந்து யூனிவர்சிட்டி எப்படி இருக்குன்றது மாதிரியும், ஸோ ஸ்டூடெண்ட்டோடைய ஹாஸ்டல் அக்காமடேஷன் வீடியோ வேணால் எடுத்து அனுப்பிச்சு விடு. நாம் வேணால் யூடியூப் சேனலில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு டெஃபினட்டாக காப்பிரைட் இஷ்யூ வராது. நம்ம நெட்ல இருந்து போடுறதுக்கெல்லாம் காப்பிரைட் பண்ணிக்கிறானுங்க. ஓகே ஓகே ப்ரோ, பண்ணலாம். சென்ட் பண்றேன் எடுத்துட்டு. ஓகே, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ. டச்லேயே நான்லாம் டச்சில் தான் ப்ரோ இருக்கேன். ஸோ ஏன்னா ஃபாரின் போன உடனே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எழுதப்படாத ஒரு விதி என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கவங்க எல்லாரையும் மறந்துடணும் அப்படின்றது தான். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் அங்கே போனதுக்கப்புறம் மறந்துடுறாங்க. ஸோ அதனால் 4 மாதம் ஆகிட்டு இன்னும் டச்சில் இருக்கியா, அதுவே பெரிய விஷயம் தான். ஓகே ஓகேப்பா, தேங்க்யூ. ரெக்கார்டிங்லாம் முடிஞ்சு தானே ப்ரோ? இல்லை, இனிமேல் தான் ஆஃப் பண்ண போகிறேன். நீங்க எப்படி இதெல்லாம் போட மாட்டீங்க, நான் அப்படியே காய்கறி பக்கத்துல நீங்க பேசுங்க.